Pashamala bara bala bara kala. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah, 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 hallelujah. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இயேசுவே உமக்கு நன்றி, 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 நன்றி. நல்லவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஏசப்பா நன்றி, 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 நன்றி. மட்டுமாய் நடத்தினீரே உமக்கு நன்றி, 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 நன்றி. Oh, thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. இயேசுவே நீ நல்லவர், 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 நல்லவர். Hallelujah, 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 hallelujah. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. Rema shabala barakala dia tunadi. Rebo shibili bidi balaba ma shaktala di ma shaktala rema shadalari. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவே உமக்கு நன்றி, 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 நன்றி. நன்மை செய்கிறவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. இயேசுவே உமக்கு நன்றி, 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 நன்றி. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, அப்பா பரிசுத்தர், கிருபை, கிருபை, கிருபை. வல்லவரப்பா. இயேசுவே உங்க கிருபை, உங்க கிருபை, உங்க கிருபை, உங்க கிருபை. தயவு அப்பா எங்களை விட்டு விலகாமல் இருக்கிறது. ஹalleluya, 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 ஹalleluya. போல ஆக்குறீங்க இயேசுப்பா. ரீமா ஷாபலா பரகலா திகலா தியான்சுனா. பரிசுத்தர், பரிசுத்தர். ரீபோ ஷீபிலி பிரிபலா பரகலா தியான்சுனா. இயேசுப்பா இந்த நாளுக்காக நன்றி. இந்த 2024 இயேசுப்பா நீர் நடத்தினீரே அந்த கிருபைக்காக நன்றி. அமராஜா இயேசுப்பா ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஹalleluya, hallelujah, 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 hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. இயேசுவே உமக்கு நன்றி, 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 நன்றி. நல்லவரே உமக்கு நன்றி. ராஜா இம்மட்டுமாய் நடத்தின எங்கள் எபினேஸ்வர் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உன்னதமானவரே இயேசு மகராஜாவே 2024 இயேசப்பா எங்களை நீர் ஆச்சரியமாய் நடத்தினீர் அந்த கிருபைக்காக நன்றி. உடைய இரக்கத்திற்காக நன்றி, உடைய தயவுக்காக நன்றி அப்பா. எத்தனையோ பாடுகள், உபத்திரவங்கள், துன்பங்கள், நெருக்கங்கள் எங்களை அப்பா வேதனைப்படுத்தினாலும் அதன் மத்தியிலும் எங்களை அப்பா நீர் நடத்தினீர் அந்த கிருபைக்காக நன்றி அப்பா. ஹalleluya. சத்துடைய கிரியைகள் எங்களை மேற்கொள்ள எத்தனையோ முறை அது முயற்சி செய்தாலும் அதை தோற்று போக பண்ணினீர் அந்த கிருபைக்காக நன்றி அப்பா. அமராஜேசப்பா எத்தனையோ மரணங்கள், எத்தனையோ விபத்துகள், எத்தனையோ ஆபத்துகள் அமராஜேசப்பா ஆங்காங்கே நடந்தாலும் எங்களை நீர் கண்மணி போல நீர் பாதுகாத்தீரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி. இயேசு மகராஜாவே உமக்கு நன்றி அப்பா. உங்க மகிமை, உங்க தயவு, உங்க வல்லமை இயேசப்பா அந்த நாளிலே வெளிப்படணும் சுவாமி. 2024 நீர் செய்த அற்புதங்களுக்காக நன்றி. அமராஜா நீர் எங்களுக்கு காண்பித்த தயவுக்காக நன்றி. எங்கள் மேல் அப்பா நீர் ஊற்றின கிருபைக்காக நன்றி. அமராஜா இயேசப்பா எங்களை நடத்தினீர் அதற்காக நன்றி சுவாமி. உன்னதமானவரே சுவாமி இந்த இரவு நேரத்திலும் அப்பா ராஜா இயேசுவே இந்த 2025க்குள்ளாக அப்ப அடியெடுத்து வைக்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஹalleluya, ஹalleluya. இதுவரை அப்பா தொடர்ந்து வந்த எந்த துக்கங்களும், துயரங்களும், கண்ணீரும், புலம்பலும், அழுகையின் பள்ளத்தாக்கு இனி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது ராஜா. அமராஜா என் ஆண்டவராகிய இயேசுவின் வல்லம் இந்த நேரத்தில் இறங்கட்டும் அப்பா. ராஜா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் நீர் எங்களுக்கு காண்பித்த அந்த தயவுள்ள கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த வருஷம் முழுவதும் எங்களை நீர் நடத்தினீர் அப்பா. ஒவ்வொரு மாதமும் நடத்தினீர், ஒவ்வொரு நாளும் நீர் நடத்தினீர், ஆச்சரியமாய் நடத்தினீர். ஹalleluya. என் தேவனாகிய கர்த்தர் நீர் அற்புதத்தின் தேவனாய் இருந்தீர் அப்பா. ஹalleluya.
லூயா. இயேசுவே, நான் சோர்ந்து போன பொழுது என்னை தேற்றினீர், உமக்கு நன்றி அப்பா. அமராஜா, நான் கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நின்ற பொழுது என் கண்ணீரை துடைத்தீர், உமக்கு நன்றி அப்பா. நான் ஆதரவற்று நின்றபோது எனக்கு ஆதரவு தந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. தகுதி இல்லாது நான் இருந்த பொழுது என்னை தகுதிப்படுத்தினீரே, உமக்கு கொடா கொடி நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சுவாமி, இந்த இரவு நேரத்திலும் ஆங்காங்கே இருந்து அப்பா பார்த்து கொண்டு இருக்கிற இந்த யூடியூப் மூலயமாக, ஃபேஸ்புக் மூலயமாக இணைகிற ஒவ்வொரு மேலும் என் தெய்வ வல்லமை இறங்கணும் அப்பா. ஹல்லேலூயா. வல்லமையுள்ள என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மகிமைக்கென்று நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஹல்லேலூயா. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நடத்தினீர் அப்பா. பிசாசின் போராட்டத்திலிருந்து நடத்தினீர். சத்துருடைய கண்ணிகளில் இருந்து எங்களை விடுவித்தீர் அப்பா. ஹல்லேலூயா. எங்களை விழுங்க பார்த்த பிசாசின் போராட்டத்திலிருந்து ஹல்லேலூயா நீர் எங்களை விலக்கி பாதுகாத்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு நன்றி. உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி. 2024 நீர் செய்த நன்மைகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் அப்பா. நினைத்து பார்க்கிறோம். ஓ, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். நீர் செய்த அற்புதங்களை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. முடியாது, நடக்காது, ஆகாது, உன் காரியம் வாய்க்காது என்று சொன்ன பொழுதெல்லாம் எங்களோடு கூட இருந்து எங்களை நீர் அதையெல்லாம் தாண்ட பண்ணினீர். அமராஜா ஏசப்பா, எங்களை நீர் வழி நடத்தினீர் அப்பா. இயேசுவே, எங்கள் பிரயாணங்களை நீர் வாய்க்க பண்ணினீர் சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, எங்கள் எல்லைகளை அடையும்படி செய்தீர் அப்பா. செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து நிறுத்தினீர் சுவாமி. ஹல்லேலூயா. ஏசப்பா, உங்க வல்லமை, உங்க மகிமை இந்த நேரத்திலும் இறங்கட்டும் சுவாமி. தேவ வல்லமை இந்த நேரத்தில் இறங்கட்டும் அப்பா. இந்த இரவு நேரத்தில் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். உன்னதமானவரே, உமக்கு நன்றி சுவாமி. மகத்துவம் உள்ளவரே, உமக்கு நன்றி அப்பா. அப்பா, ஹல்லேலூயா. அநேக ஜனங்கள் அப்பா அந்த ஆன்லைன்ல உண்டு சுவாமி. இந்த யூடியூப் மூலமாக பார்க்கிற அநேக ஜனங்கள் உண்டுப்பா. ஹல்லேலூயா. எஸ்அப்பா, ஆலயத்துக்கு போக முடியாதபடி ஹல்லேலூயா அநேகர் சொல்வதுண்டு, என் கணவர் ரட்சிக்கப்படலை, என் குடும்பத்தில் யாருமே ஆண்டவர் அறியலை, நான் ஆலயத்துக்கு போக முடியாது, என்னோடு கூட தேவன் பேசுவாரா? என்னிடத்தில் அநேகர் கேட்டாங்க. எங்களுக்கு வாக்குத்தத்தங்கள் நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்ளுவது? எங்களுக்கென்று யார் எங்களுக்கு பிரசங்கம் பண்ணுவது? யார் கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பது என்று சொன்னபடியினாலே அப்பா, இந்த நாளிலும் இந்த யூடியூப் மூலமாக ஹல்லேலூயா ஏசப்பா இணைகிற ஒவ்வொருவருக்கும் உடைய வார்த்தை செல்ல வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரப்பா. 2024 ஹல்லேலூயா பட்ட கஷ்டங்கள் இனி உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்காது. ஹல்லேலூயா. துயரங்கள் இனி இருக்காது, நிந்தைகள் இனி இருக்காது, அவமானங்கள் வராது. உன்னதமானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஹல்லேலூயா, நீர் செய்த நன்மைகளை சொல்லி முடியாது. ஹல்லேலூயா. அவ்வளவாய் நன்மைகளை நீர் எங்களுக்கு செய்திருக்கிறீரப்பா. நித்தமும் எங்களுக்கு நன்மை செய்திருக்கிறீர் சுவாமி. ஹல்லேலூயா. பாவத்தில் உழண்டு கிடந்த எங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறீர். சத்துருவின் பிடியில் இருந்த எங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறீர் அப்பா. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. எங்கள் நிந்தையை நீர் மாற்றி இருக்கிறீர். எங்கள் அவமானங்களை நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி எங்களை நீர் வழி நடத்தி இருக்கிறீர். உமக்கு நன்றி அப்பா. கடன் பாரத்துல அப்பா நெருக்கத்திலிருந்து எங்களை நீர் நடத்தி இருக்கிறீரே, உமக்கு நன்றி சுவாமி. அடுத்து நாங்கள் என்ன செய்வது? ஐயோ, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியல, குடும்ப சூழ்நிலையில சமாளிக்க முடியல, நாங்கள் என்ன செய்யட்டும் திக்கி திணறி நின்ற பொழுது எங்களை நீர் வழி நடத்தினீரே, உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி ராஜா. உமக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம். என் தேவ வல்லமை இந்த நேரத்தில் இறங்கட்டும் அப்பா. தேவ மகிமை நாங்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் வெளிப்படட்டும் சுவாமி. சர்வ வல்லமை உங்களுடைய நாம மகிமை படட்டும் அப்பா. இயேசுவே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை உயர்த்துகிறோம் சுவாமி. மகிமை வெளிப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசப்பா, நீர் செய்த நன்மைகளை நாங்கள் சொல்லி வருவோம். ஹல்லேலூயா. நீர் செய்த புண்ணியங்களை நாங்கள் மற்றவர்களுக்கு நாங்கள் அறிவிப்போம். இயேசப்பா, நீர் செய்த நன்மைகளுக்கு ஈடாக நாங்கள் உமக்கு என்ன கொடுப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அமராஜா, உங்க ஜீவனையே நீர் எங்களுக்காக தந்து எங்களை மீட்டெடுத்தீர். அந்த கிருபைக்காக நன்றி. இப்பொழுதும் அப்பா, ஜெய கிறிஸ்துவின் கம்பீர சத்தமானது அப்பா இதில் இணைகிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இறங்கணும். ஹல்லேலூயா இயேசப்பா. ஹல்லேலூயா. ஒரு தெய்வீக மகிமை, தேவ பிரசன்னம் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இறங்கட்டும், ஒவ்வொரு இல்லங்களுக்குள்ளும் இறங்கட்டும் அப்பா, ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ளும் இறங்கட்டும் சுவாமி.
ஓ ரீமா ஷாபா லாபா ரக்கலா தியா துனதப ரபலா ரியா அதிலியான் துனதிவி. தேவ மகிமை அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நாளிலே நிரப்பணும் சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா இந்த 2024 2025 நாங்கள் அடியெடுத்து வைக்கிற இந்த நேரத்துல தானே ஹல்லேலூயா. ஒருவேளை வெளி தேசத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கலாம் அப்பா, தூரத்திலிருந்து பார்த்து கொண்டு இருக்கலாம். வெளிநாடுகளில் அநேக ஜனங்கள் உண்டு அமராஜேஸ் அப்பா. ஆலயத்துக்கு போக முடியாத, சபைக்கு போக முடியாத எத்தனையோ ஜனங்கள் உண்டு சுவாமி. அவர்களுக்காக இந்த ஜெபத்தை நான் ஏறெடுக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்துல இதில் இணைகிற ஒவ்வொரு மேலும் ஒரு தெய்வீக வல்லமை இறங்கணும் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவை இன்று கண்ட எகிப்தியனை இனி ஒருபோதும் காண்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தெய்வீக மகிமை இந்த நேரத்துல இறங்கணும் அப்பா. ஹல்லேலூயா. அப்பா நீர் செய்திய நன்றி, உம்முடைய கிருபைக்காக நன்றி, நீர் செய்த அற்புதத்திற்காக நன்றி, அதிசயத்திற்காக நன்றி. இயேசுவின் நாமத்துல இதில் இணைகிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. இந்த இரவு நேரத்துல மகிமை வெளிப்படணும் அப்பா, உங்க வல்லமை வெளிப்படணும் சுவாமி. எங்கள் ஜெபங்களை கேட்கிறவே வேதம் சொல்லுகிறது, பழையவை ஒளிந்தன எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை நீ சிந்திக்க வேண்டாம். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. இயேசுவே எல்லாவற்றையும் நீர் புதிதாக்குகிறீர், எல்லாவற்றையும் நீர் புதிதாக்குகிறீர் சுவாமி. Thank you Jesus. இப்பொழுதே மகிமை இறங்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. இப்பொழுதே உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த இரவு நேரத்தில் அப்பா இந்த ஜெபத்தில் இணைகிற ஒவ்வொருவரையும் என் தேவனுடைய கரம் பற்றி பிடிப்பதாக சுவாமி. விடுதலை, ஹல்லேலூயா. தேவ மகிமை இந்த நேரத்தில் வெளிப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்துல. தேங்க்யூ ஜீசஸ். உன்னதமானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் ஹல்லேலூயா இயேசுவின் நாமத்துல இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் நாங்கள் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம். ஹல்லேலூயா. விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். 2025 அடியெடுத்து வைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். 2025 நம்மளை நடத்தின தேவன் பாருங்க. நம்ம அப்படியே நீங்க இருக்கலாம், வீடுகளில் இருக்கிற வீடுகளுக்குள்ள ஹல்லேலூயா நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து நீங்க ஆண்டவரை துதிக்க போறீங்க. 2025 என் ஆண்டவர் நமக்கு அற்புதமாக அவர் தந்திருக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. அந்த 2025 நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. இயேசுவே இந்த நேரத்திலும் அப்பா யாரெல்லாம் இந்த 2025 அடியெடுத்து வைக்கிறார்களோ உம்முடைய வார்த்தையை கேட்கும்படி அப்பா இந்த ஜெபத்துல இணைந்து நிற்கும்படி ஹல்லேலூயா. இயேசப்பா ஹல்லேலூயா. எந்த மூல முடுக்குல கடந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் சரி ஹல்லேலூயா, இந்த வருஷம் உம்முடைய பிள்ளைகளுக்கு செழிப்புள்ள வருஷமாக அமையும் இயேசுவின் நாமத்துல. ஹல்லேலூயா. நான் பேசுகிறேன் ராஜா, ஒரு தெய்வீக வல்லமை அப்பா இந்த நேரம் முதல் கொண்டு, இந்த நிமிஷம் முதல் கொண்டு உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா. இதுவரை தொடர்ந்து வந்த இருள் இனி பிள்ளைகளை தொடரக்கூடாது இயேசுவின் நாமத்தினாலே. இதுவரை பின் தொடர்ந்து வந்த கண்ணீர் இந்த 25 இயேசுவின் நாமத்தில் வரக்கூடாது இயேசுவின் நாமத்தில் அதை நாங்கள் தடை செய்கிறோம் அப்பா. அதில் இயேசுவின் நாமத்தில் எந்த ஒரு பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் இதுவரைக்கு பிள்ளைகளை அலைக்கழித்ததோ இந்த 2025 அது வர முடியாது இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. கண்ணீர் இனி மாறட்டும், புலம்பல் இனி மாறட்டும், ஹல்லேலூயா. நிந்தை இனி மாறட்டும், அவமானங்கள் இனி மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தூர தேசத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற, வீடுகளுக்குள்ள இருந்து பார்த்து கொண்டிருக்கிற ஹல்லேலூயா ஆண்டவரை அறியாத குடும்பத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த ஜெபத்தில் இணைந்த நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் அற்புதத்தை பெற்றுக் கொள்வீர்கள். இந்த 2025 உங்க வாழ்க்கையில அது சிறப்பான ஆண்டாக இருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த 2025 உங்க வாழ்க்கையில ஒரு புதிய ஹல்லேலூயா ஒரு அத்தியாயத்தை நீங்கள் எழுதுவீர்கள். ஒரு புதிய வாழ்க்கை நீங்கள் வாழ்வீர்கள். ஒரு புதிய வல்லமை நீங்கள் தரித்துக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. ஒரு புதிய ஒரு சந்தோஷத்துக்குள் நீங்கள் பிரவேசிப்பீர்கள். Thank you Holy Spirit. ஹல்லேலூயா. இந்த வருஷம் உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட வருஷமாக அமையும் இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். இதுவரைக்கு உங்களை பின்தொடர்ந்து வந்த எந்த கிரியைகளும், எந்த சாபமும், எந்த சாப கட்டுகளும் உங்கள் வாழ்க்கையிலே இனி அது உங்களை பின்தொடர முடியாது என்று நான் பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தில் இனி ஒரு சாபமும் உங்களை பின்தொடர முடியாது. எப்படிப்பட்ட சாப கட்டுகளும் இந்த 2024 முடிந்து விட்டது. இந்த 25 வந்த உங்க வாழ்க்கை இனி மேன்மை அடையும்.
இனி உயரும், இனி செழிப்புண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இன்று கண்ட எகிப்தியனை இனி நீங்கள் காண்பதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை இனி நீங்கள் காண்பதில்லை. ஹல்லேலூயா. நீங்கள் தேடினாலும் கண்டடைய மாட்டீர்கள். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் அவ்வளவாய் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். என் தேவன் அவ்வளவாய் உங்களை பெருக பண்ண விரும்புகிறார். என் ஆண்டவர் நித்தமும் உங்களை இனி நடத்தட்டும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த 2024 அதை தாண்டி பாருங்க, நம்ம புது வருஷத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். புது வருஷத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். 2025 வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் என் தேவன் அபரித விதமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நம்மளை ஆசீர்வதிக்கும் கரம் உங்கள் மேல் வந்து அமரட்டும். உங்கள் பிள்ளைகள் மேல் அமரட்டும். ஹல்லேலூயா. உங்கள் தரித்திரம் இயேசுவின் நாமத்தில் விலகி போகுவதாக. உங்கள் தரித்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக. இந்த 2025 அந்த தரித்திரம் உங்களை பின் தொடராதே போகட்டும். ஹல்லேலூயா. உங்கள் கடன் பாரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அது விலகி போகும். ஹல்லேலூயா. இந்த 2025 உங்க வாழ்க்கையில ஒரு செழிப்பின் ஆண்டாக மாறுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிசயங்களை நீங்கள் காணக்கூடிய ஒரு வருஷமாக இந்த 2025 அமைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. Thank you Holy Spirit. ஹல்லேலூயா. நான் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த 2025 அடியெடுத்து வைத்த உங்கள் ஒவ்வொருவரையும் நான் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்கள் மேல் வந்து அமரட்டும். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. Thank you Holy Spirit. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைவானது வருகிற பொழுது குறைவானது ஓடி போகுமா? நிறைவான என் இயேசு இந்த 2025 அடியெடுத்து வைத்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில என் இயேசு இந்த நாள் முதல் கொண்டு, இந்த நிமிஷம் முதல் கொண்டு அவர் உங்களை நித்தமும் நடத்துவாராக. நித்தமும் நடத்துவாராக. நித்தமும் நடத்துவாராக. ஒவ்வொரு நொடி பொழுதும் என் இயேசு உங்களோடு கூட அவர் இருப்பாராக. என் இயேசு உங்களோடு கூட ஒவ்வொரு நொடி பொழுதிலும் உங்களோடு கூட இருப்பாராக. ஹல்லேலூயா. உங்கள் ஜெபங்களுக்கு என் இயேசு இந்த வருஷத்துல அவர் பதில் மிகப்பெரிய ஆச்சரியப்படுகிற அளவுக்கு உங்களுக்கு அவர் பதிலை தருவாராக. நீங்கள் வேண்டுவதற்கும் நீங்கள் விரும்புவதற்கும் அதிகமாக என் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். 2025 உங்க வாழ்க்கையில செழிப்பின் ஆண்டாக இருக்கட்டும், உயர்வின் ஆண்டாக இருக்கட்டும், மேன்மையான ஆண்டாக இருக்கட்டும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. வல்லமையுள்ள என் தேவன் இப்பொழுதே உங்கள் மேல அவருடைய கரங்களை வைக்கட்டும். தேங்க்யூ ஜீசஸ். ஒரு மகிமை இந்த நேரத்தில் உங்கள் வீட்டுக்குள் இறங்கட்டும். 2025 நீங்க எங்க இருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, உங்களுடைய எப்படிப்பட்ட நெருக்கங்கள், எப்படிப்பட்ட கட்டுகள் உங்களை நெருக்கி கொண்டிருந்தாலும் சரி, இப்பொழுது அது விடுதலை ஆகும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. நான் ஜீவனுள்ள வார்த்தையை பேசுகிற இந்த நேரத்துல தானே இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில காணக்கூடிய கட்டுகள் உங்களை விட்டு விலகி போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழையவை ஒளிந்தன, மீண்டும் சொல்லுகிறேன், எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. பழைய காரியங்களை நீங்கள் ஒதுக்கி வையுங்கள். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. பழைய ரசத்தை புது ரசத்தோடு என்ன செய்ய முடியாது? அது ஊற்றி வைக்க முடியாது. ஹல்லேலூயா. பழையது பழையது தான், இது புதியது. புது ரசம், புது ரசம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புது ரசம் அவர். ஹல்லேலூயா. அவர் உங்கள் வாழ்க்கையை இந்த 2025 அவர் ருசியாக, ஆமா, அற்புதமாக உங்க வாழ்க்கையை அவர் மாற்றட்டும் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த 2025 வந்திருக்கிற உங்க வாழ்க்கை அது செழிக்கணும், அது உயரணும், அது மேன்மை அடையணும் இயேசுவின் நாமத்தினாலே. யாரெல்லாம் இதை ஆமேன் என்று பெற்றுக்கொள்ளுகிறீர்களோ, ஹல்லேலூயா, நான் பேசுகிற இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே ஆமென்றும் ஆமேன் என்றும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. ஹல்லேலூயா. அளவில்லாத ஆற்றலும் வல்லமையும் உங்களை நிரப்படும். உங்கள் சரீரத்தில் காணக்கூடிய எல்லா வியாதிகளும் இந்த 2024 அது முடிஞ்சு போகட்டும். Thank you Jesus. ஹல்லேலூயா. 2024 உங்கள் தரித்திரம் முடிந்தது, உங்கள் வியாதி, உங்கள் பலவீனங்கள் எல்லாம் நீங்கினது. ஹல்லேலூயா. ஒரு புதிய சரீரத்தை என் ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. ஒரு புதிய சரீரத்தை, ஒரு புது பலத்தை. வேதம் சொல்லுகிறது, காண்டாமிருகத்துக்கொப்பான பலனை அவர் தருகிறார். காண்டாமிருகத்துக்கொப்பான பலனை தருகிறார். இந்த 2025 வந்த உங்கள் வாழ்க்கையில அப்படிப்பட்ட பலன் இந்த நேரத்தில் உங்களை நிரப்பட்டு, இதுவரை உங்களை துன்பப்படுத்தின, துயரப்படுத்தின பிசாசின் கிரியைகள், அதன் கட்டுகள் எல்லாம் இப்பொழுது அறுக்கப்பட்டு போகும்.
இந்த 2025க்குள்ள இந்த ஜெபத்தை கேட்டு இதில் இணைந்து இருக்கிற உங்க வாழ்க்கையில் நான் விசுவாசிக்கிறேன், நான் உறுதியாய் நான் விசுவாசிக்கிறேன், இப்பொழுதே உங்களை விட்டு சகலமும் விலகி போகும். உங்களுக்கு விரோதமாக செய்யப்பட்ட செய்வினைகள், மந்திரங்கள், தந்திரங்கள், மாந்திரிகங்கள் எதுவும் பலிக்காதே போகும். Thank you Holy Spirit. Hallelujah. Hallelujah. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகட்டும். ஹல்லேலூயா. அந்த 2025 உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஒரு சத்துருக்களும் இயேசுவின் நாமத்தில் விழுந்து போவார்கள். உனக்கு விரோதமாக எழும்புகிற ஹல்லேலூயா ஜனங்கள் உன்னிடத்திலே குனிந்து வருவார்கள். இந்த 2025க்குள்ள ஒரு ஆசீர்வாதம் அது மிக பெரிதாக உங்க வாழ்க்கையில் இருக்கும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். சர்வ வல்லமை உள்ளவருடைய நாமத்தை கொண்டு நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தை கொண்டு நான் இப்பொழுது நான் பேசுகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. இனி தரித்திரம் உங்களை நெருங்கக்கூடாது, பலவீனங்கள் உங்களை நெருங்கக்கூடாது. உங்கள் சரீரம் ஆரோக்கியம் அடையற்று. இந்த 2025 இயேசுவின் நாமத்தில் உங்க வாழ்க்கையில் இதுவரை நடந்திராத அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும். நீங்கள் எதிர்பார்த்ததற்கு மேலாக என் இயேசு உங்களை ஆசீர்வதிக்கணும். ஹல்லேலூயா. உங்கள் கையின் பிரயாசங்களை நீங்கள் சாப்பிடுவீர்கள், உங்கள் கையின் பிரயாசங்களை சாப்பிடுவீர்கள். ஹல்லேலூயா. 100 மடங்கு ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் இயேசுவின் நாமத்தினால். 100 பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக இயேசுவின் நாமத்தினால். நாங்க கணவன் மனைவியாக இணைந்து நாங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. இந்த 2025 நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இதில் அடியெடுத்து வைத்து இந்த ஜெபத்தில் இணைந்து ஹல்லேலூயா இந்த சத்தத்தை கேட்டு இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்க வாழ்க்கையிலே இனி செழிப்பு, இனி உயர்வு, இனி மேன்மை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களை கண்மலையின் மேலே என் இயேசு உங்களை நிறுத்துவார். உங்கள் அடிகளை அவர் உறுதிப்படுத்துவார். உங்கள் கால்களை மான் கால்களை போல மாற்றுவார். உங்கள் வயது வாழ வயது போல திரும்புவதாக இயேசுவின் நாமத்தினால். அநேகர் நீங்க சொல்லலாம், ஐயோ எனக்கு வயசு எனக்கு ஆகிக்கொண்டே இருக்கிறது, வருஷங்கள் மாற மாற வருஷங்கள் கூட கூட என் வயதும் கூடிக்கொண்டே இருக்கிறது என்று நீங்க ஒருவேளை சொல்லிக் கொண்டு இருக்கலாம். பாருங்க, கடந்த ஒரு 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 3 நாளுக்கு முன்பதாக அருமையான ஒரு சகோதரர் சொன்னார், அவருக்கு 76 வயசு. அவர் சொல்றார், ஐயா நான் தேவ சமூகத்துல உட்கார்ந்து நான் ஜெபித்தேன். ஆண்டோட சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிற பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார், உன் வயது வாழ வயது போல திரும்பும் என்று சொன்னார். நான் அதை உறுதியா பற்றி கொண்டேன். அவர் சொல்றாரு, அதை நான் பற்றி கொண்டு நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். இப்பொழுது எனக்கு வயசு 76, ஆனா 35 வயதுல இருந்த அந்த ஒரு ஆற்றல் என் சரீரத்துல எனக்குள்ள உண்டாயிருக்கிறத நான் பார்க்கிறேன்னு சொன்னார். நான் இந்த 2025ல உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் வயது வாழ வயது போல திரும்புவதாக. ஐயோ எனக்கு வயசாகிவிட்டது, ஐயோ நான் பலனற்று போனேன், இனி நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம். நீங்கள் ஒருவேளை சோர்ந்து போய் இருக்கலாம். வயது ஆகிக்கொண்டு இருக்கிறதே, என் சரீரத்துல பலவீனம் இருக்கு நீங்க சொல்லலாம். ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறார், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும். உன் வயது வாழ வயது போல திரும்பும் இயேசுவின் நாமத்தினால். இதை விசுவாசிக்கிறவங்க ஆமீன் போடுங்க. ஹல்லேலூயா. இதை விசுவாசிக்கிறவங்க ஆமீன் போடுங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய வயது வாழ வயது போல அது திரும்பும் இயேசுவின் நாமத்தினால். இருக்கிற இடத்துல நீங்கள் ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னும் அதிக பலத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவாருங்க. அதிக பலத்தை உங்களுக்கு தருவார். இன்னும் அதிக வருமானங்களை, இன்னும் அதிக சம்பாதிக்கத்தக்கதான பலத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காண்டாமிருகத்துக்கு ஒப்பான பலன், ஒரு புதிய பலன். கழுகுகளை போல நீங்கள் செட்டைகளை அடித்து உயர பறக்கிற அந்த பலன், உன்னதமான என் தேவன் தரும் பலன் உங்களை இப்பொழுது நிரப்பும். இந்த நாளிலிருந்து ஒரு புது பலன் உங்கள் சரீரத்தில் உண்டாகும். இந்த 2025ல நீங்கள் பலன் அடைவீர்கள். இது நீங்கள் பலன் அடையக்கூடிய ஆண்டாக இருக்கும். இது பலன் அடையக்கூடிய ஆண்டு. இந்த ஆண்டில் நீங்கள் பலத்தை அடைவீர்கள் இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. காண்டாமிருகத்துக்கு ஒப்பான பலன் உங்கள் வயது வாழ வயது போல திரும்பட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுவரை உங்க சரீரத்துல உங்களை வேதனைப்படுத்தின வியாதிகள் எல்லாம் உங்களை விட்டு விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுது ஒரு சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்யட்டும்.
இதில் இணைந்து இருக்கிற, இந்த ஜெபத்தில் இணைந்து இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் என் தேவனுடைய பலன் இப்பொழுது நிரப்பட்டு, ஒரு புதிய பலன் உங்களை நிரப்பட்டு. தேங்க்யூ ஜீசஸ். பாருங்க, இந்த 2025க்கு அப்பாட்ட நான் வார்த்தையை கேட்டேன். ஆண்டவரே, வசனத்தை வார்த்தையை நீங்க கொடுங்க. இந்த 2025ல இந்த யூடியூப் மூலமாக அநேகர் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க, அநேக தேசங்களிலிருந்து பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக கிறிஸ்து இயேசுவை அறியாத ஜனங்கள், நாங்க சபைக்கு போக முடியாது, என்னிடத்துல சொன்னபடினாலதான் இந்த நாளில் நான் எப்படியாவது வாக்குத்தத்தத்தை நான் லைவ்ல பேசணும்னு ஆசைப்பட்டேன். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா, என்னிடத்துல அநேகர் கேட்டாங்க, ஐயா நாங்க சபைக்கே போக முடியாதே, நாங்க வெளியில எங்கேயும் போக முடியாது, எந்த சபைக்கு எந்த ஆலயத்துக்கு நாங்க போக முடியாது, எங்களுக்கு நாங்க வாக்குத்தத்தங்களை எப்படி பெற்றுக்கொள்வது? ஆக நீங்களும் லைவா நீங்க இந்த ஜெபத்தை நீங்க கேட்கணும், இந்த ஜெபத்துல இணையணும், வாக்குத்தத்தத்தை நீங்க நேரடியாக நீங்க பெற்றுக்கொள்ளலாம். என் இயேசு பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல, அவர் நம் எல்லோருக்கும் தேவன். அவர் உலக ரட்சகர். ஹல்லேலூயா. அவர் உலக ரட்சகர். அங்கே யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, மேல் ஜாதி என்றும் இல்லை, கீழ் ஜாதி என்றும் இல்லை, எல்லோரும் நாம் சகோதரர்கள் சகோதரிகளாக இருக்கிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அவர் எல்லாருக்கும் எல்லாமானார், எல்லாருக்கும் எல்லாமான தேவன் அவர். தேங்க்யூ ஜீசஸ். ஆக இந்த நேரத்திலும் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை, அதாவது ப்ராமிஸ் வேர்டுக்குள்ள நம்ம போக போறோம். அதுக்கப்புறமா மீண்டும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமா, நிச்சயமா அந்த வருஷத்தை, இந்த ஆண்டை நான் ஆசீர்வதித்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். இந்த வருஷத்துல உங்க வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாத வருஷமாக இது அமையும் இயேசுவின் நாமத்தினால. தேவன் இந்த வருஷத்துக்காக, இந்த வருஷத்துல இந்த யூடியூப் மூலயமாக, இந்த ஃபேஸ்புக் மூலயமாக நித்தமும் இந்த ஜெபத்தை கேட்கிற பிள்ளைகளுக்காக என் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, ஆகாய் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். வாசிக்க கேட்போம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 2025ல தேவன் உங்களுக்கு தருகிற வாக்குத்தத்தமானது, நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன், நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. காரணம், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அதுக்கு அடுத்த லைன் சொல்லுது பாருங்க. ஆண்டவர் சொல்லுவார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். எதற்காக தெரிந்து கொண்டேன்? உன்னை முத்திரை மோதிரமாக வைக்கும்படி நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களை என் தேவன் முத்திரை மோதிரமாக அவர் தெரிந்து கொண்டாராம். இந்த ஆண்டுல, இந்த 2025ஆம் ஆண்டுல என் ஆண்டவர் உங்களை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். முத்திரை மோதிரம். நீங்கள் தான் முத்திரை மோதிரம். முத்திரை மோதிரம் என்றால் என்ன? முத்திரை மோதிரம் என்று சொன்னால் அது அதிகாரத்தை குறிக்கிறது. ராஜாவுடைய கைகளில் இருப்பது தான் முத்திரை மோதிரம். ராஜாவுடைய விரல்களிலே போடப்பட்டிருக்குமாம் அந்த முத்திரை மோதிரம். இந்த முத்திரை மோதிரமானது, பிரியமானவர்களே, பாருங்க, அந்த முத்திரை மோதிரம் அந்த நாட்களில் ராஜா ஒரு கட்டளை பிறப்பிப்பார்னு சொன்னா, அந்த முத்திரையை வச்சு, அதாவது அந்த மோதிரத்தில் இருக்கிற முத்திரையை அவர் பதித்து விட்டார் என்று சொன்னா, அதற்கு எதிராக யாரும் செயல்பட முடியாது. அவர் சொன்னது அப்படியே நடக்கும், அது அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் உங்களை அப்படிப்பட்ட ஒரு முத்திரை மோதிரமாக, உங்களை அதிகாரம் உடையவர்களாக மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த வருஷம் நீங்கள் அதிகாரம் உள்ளவர்களாய், நீங்கள் மேன்மை அடையக்கூடிய ஒரு வருஷம் இந்த வருஷம். இந்த 2025 உங்க வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மேன்மை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். நீங்கள் உயர்ந்து இருப்பீர்கள். உங்கள் வார்த்தையில் அதிகாரம் இருக்கும். ஹல்லேலூயா. நீங்க சொல்லிருக்கலாம், இதுவரைக்கும் என் பேச்சை யாருமே கேட்கறது இல்லை, என்னை யாருமே கண்டுக்கிறது இல்லை. ஆனா இந்த 2025ல இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளுகிற உங்க வாழ்க்கையில இனி அதிகாரம் செயல்படும்.
எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை குறித்து சொல்லப்படுது பாருங்க, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்குமா இல்லையா? அவர் படகுல அவர் போய்கொண்டு இருக்கிற பொழுது காற்றும் புயலும் வீசுகிறது, தன்னுடைய சீசரோடு போகிற பொழுது பாருங்க, அவங்க எல்லாம் பயந்து நடுங்குறாங்க. சீசர்கள்லாம் ஐயோ நாம் மரித்து போவோம், நாம் மரித்து போவோம் என்று சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க பயப்படுறாங்க. ஆனால் இயேசு அந்த இடத்துல என்ன செஞ்சாரா, அவர் அமைதியா தூங்கி கொண்டிருந்தார். இப்பொழுது அவரை போய் எழுப்புறாங்க. எழும்பின உடனே இயேசு என்ன செய்தார், காற்றையும் புயலையும் அதட்டினார். அவர் கட்டளையிட்டார், இறையாதே இறையாதே, அமைதலாயிரு. அவர் சொன்ன உடனே பாருங்க, கடலெல்லாம் அப்படியே அமைதலாயிடுச்சு. அது அப்படியே இறையிறது விட்டுருச்சு, அப்படியே கடல் அமைதி ஆயிடுச்சு. அதை பார்த்த உடனே சீசர்கள் ஆச்சரியப்படுறாங்க. இது எப்படிப்பட்ட அதிகாரமோ, இது எப்படிப்பட்ட அதிகாரமோ, ஹல்லேலூயா, இது எப்படிப்பட்ட அதிகாரமோ என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இனி பிசாசுகள் உங்களை கண்டு பயப்படும், சத்துருக்கள் உங்களை கண்டு பயப்படுவார்கள். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எதிரிகள் உங்கள் வார்த்தைகளை கண்டு பயப்படுவார்கள். உங்கள் வார்த்தையில் அதிகாரம் இருக்கும், உங்கள் வார்த்தைகளில் வல்லமை இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவேதான் இந்த நாளிலே கர்த்தர் இந்த வார்த்தை கொடுக்கிறார், நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன், உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். ஒருவேளை நீ வீட்டில் அடிமையை போல வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், உங்க வீட்டில் அடிமையை போல இருக்கலாம், உங்க குடும்பத்தில் அடிமையை போல இருக்கலாம், உங்களை அடுப்பு நடியில தான் உங்களை போட்டு வச்சிருக்கலாம், இல்லைன்னா உங்க வார்த்தை யாருமே உங்க வார்த்தையை அசட்டை பண்ணலாம். நீங்க கம்பெனியில வேலை பார்க்குற இடத்துல இருக்கலாம், உங்களை யாருமே மதிக்காம இருக்கலாம், உங்க வார்த்தையை அசட்டை பண்ணலாம். ஆனால் இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட உங்கள் வாழ்க்கையில இந்த நாளிலிருந்து நான் இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன், உங்கள் வார்த்தையில் அதிகாரம் செயல்படும். நன்றி அப்பா. உங்கள் வார்த்தையில் அதிகாரம் செயல்படும் இயேசுவின் நாமத்தினால். இப்பொழுதும் ஏசாவின் நாவை தொட்ட அதே தேவன் உங்கள் நாவை தொடுகிறார். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. உங்கள் நாவுகளை என் ஆண்டவர் தொடுகிறார் இந்த நேரத்தில். இயேசுவின் நாமத்தில் இந்த 2025 நான் பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தை கொண்டு உங்கள் நாவுகள் இனி அதிகாரமாக செயல்படும். நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஹல்லேலூயா, அங்கே சத்துருக்கள் நடுங்கும், அங்கே கீழ்ப்படிதல் உண்டாகும். உங்கள் வார்த்தையை கேட்கிற பொழுது ஹல்லேலூயா, அதிலே ஒரு அதிகாரம் இருக்கும். எப்படி இயேசு கிறிஸ்து பேசின பொழுது எப்படி சீசர்கள் கண்டு ஆச்சரியப்பட்டார்களோ, இது எப்படிப்பட்ட அதிகாரம், இது எப்படிப்பட்ட அதிகாரம். இயேசுவின் நாமத்துல நீங்கள் வேலை பார்க்கிற இடத்துல உங்கள் வார்த்தைக்கு இனி ஜனங்கள் கீழ்ப்படிவாங்க. நீங்கள் வேலை பார்க்கிற இடத்துல நீங்க பேசுங்க, உங்க ஏஜமான் உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிவாங்க. உங்க ஏஜமான் உங்கள் வார்த்தையை கேட்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு தான் முத்திரை மோதிரம். முத்திரை மோதிரம் என்பது நீங்கள் பேசுகிற வார்த்தைக்கு சகலமும் கீழ்ப்படி. உங்கள் ஏன்னா பாருங்க, ஆண்டவர் உலகத்தை படைத்த பொழுது மனிதனை படைத்து என்ன செஞ்சார், சகல அதிகாரத்தை அவன்கிட்ட கொடுத்தார் இல்லையா? ஆதாம் கிட்ட வந்து ஆடு மாடு மிருகங்கள் எல்லாம் கொண்டு வந்து அதற்கு பெயர் வை என்று சொன்னார். அவன் எதை பெயர் வைத்தான், என்ன சொன்னானோ அதுதான் நடந்தது. அந்த வார்த்தைக்கு வல்லமை என் ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுத்திருந்தார் பாருங்க. அதை தான் சத்துரு பிடிக்கிட்டு போனான். இதை மீட்டு தரும்படி தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது அந்த அதிகாரங்கள் உங்கள் நாவுகளில் அது உண்டாகிறது. ஆமென். ஹல்லேலூயா, thank you Jesus. பாருங்க, ஏசா வந்து உன்னதத்தில் அமர்ந்திருக்கிற அந்த தேவாதி தேவனை அவன் தரிசிக்கிறான், அதை பார்க்கிறான். ஏசாயா தீர்க்கதரிசி 6ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கும் பாருங்க. அவன் பார்க்கிறான், பார்த்த உடனே ஐயோ நான் அதமானே, நான் அசுத்த உதடுகளை உடைய மனுஷர்கள் மத்தியிலே நான் வாசம் செய்கிறேன் என்று அவன் புலம்புறான். ஏனால் அவர் பரிசுத்தமுள்ள தேவன். கேருபின் சேராபின்கள் மேல் அவர் அமர்ந்திருக்கிறார், ஓயாமல் அங்கே பரிசுத்தர் 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 என்று அவரை உயர்த்தி கொண்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஆண்டவர் தரிசனமாக அவனுக்கு வெளிப்படுகிறார். அவன் அதை கண்ட உடனே ஐயோ நான் அசுத்த உதடுடைய மனுஷன்கிறான். உடனே ஒரு தூதன் என்ன செய்யறானா, ஒரு தணலை அப்படியே எடுத்துக்கொண்டு வர்றானா. இரும்பு தணலை என்ன செய்ய குரடுகளால் பிடித்து அதை கொண்டு வந்து அவன் நாவுகளில் வைக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் நிறைவேறினது. ஆமென். ஒவ்வொரு வார்த்தைகளும் நிறைவேறினது. ஆமென். இயேசு கிறிஸ்துவை குறித்து வார்த்தைகளை அவன் பேசினான் பாருங்க, தீர்க்க தரிசனமாக பேசினான். அவன் பேசின அத்தனை தீர்க்க தரிசனங்களும் நடந்தது, இப்பொழுதும் நடந்து கொண்டு இருக்கிறது.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் பேசுகிற வார்த்தையில இனி ஜீவன் இருக்கும். நீங்கள் பேசுகிற வார்த்தையில இனி உயிர் இருக்கும். நீங்கள் பேசுகிற வார்த்தையில இனி அதிகாரம் இருக்கும். காரணம், என் ஆண்டவர் உங்களை முத்திரை மோதிரமாக தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். இந்த 2025 என் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை முத்திரை மோதிரமாக உன்னை தெரிந்து கொண்டேன். உன்னை தெரிந்து கொண்டேன் முத்திரை மோதிரமாக. பாருங்க, யோசேப்பு அவன் அடிமையாய் போனான். அவனை யாருமே கண்டுக்கல, அவனை மதிக்கல. அவனுடைய உறவுகள், அதாவது அவனுடைய சகோதரர்கள் அவனை புறக்கணிச்சாங்க. ஆனாலும் பாருங்க, அவனுக்கு ஒரு அதிகாரத்தை அங்கே கொடுக்கும்படி தேவன் பாருங்க ராஜாவுடைய இருதயத்தில் ஒரு கிரியை உண்டாக்குகிறார். சொப்பனங்களை அவனை காண பண்ணுகிறார். அதற்கு வியாக்கியானம் தெரியாம அவன் திணறுகிறான், பயப்படுறான். ஆனா பாருங்க, இதுக்கு அந்த சொப்பனத்துக்கு வியாக்கியானம் சொல்லக்கூடிய அந்த ஒரே அதிகாரம், அந்த ஒரே ஆற்றல் யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டது. அவன் சொல்லலாம், பார்வன் கேட்கிறான், இந்த சொப்பனத்துக்கு வியாக்கியானம் நீ நிறைய வியாக்கியானம் சொல்லுவியாமே, இதுக்கு அர்த்தத்தை சொல்லுவியாமே, எங்கே நீ சொல்லுன்னு சொன்ன பொழுது அவன் உடனே என்ன சொன்னான் தெரியுமா? அவன் சொன்னான், பார்வனுக்கு நான் அல்ல, அந்த தேவன் வெளிப்படுத்துவார். தேவன் வெளிப்படுத்துவார் அந்த அதிகாரத்தை. அவனுக்கு பாருங்க, தேவன் உதவி செய்தார் பாருங்க, அவனை உயர்ந்த பதவிக்கு கொண்டு வரும்படி, அவன் தன்னுடைய அதிகாரத்தில் அவன் செயல்படும்படி. அது எந்த தேசம்னா புறஜாதியான தேசம், அதாவது ஆண்டவர் அறியாத ஒரு தேசம், விக்கிரகங்கள் இறைந்திருக்கிற ஒரு தேசம். அந்த எகிப்து தேசத்தில் என் தேவன் யோசேப்பை முத்திரை மோதிரமாக வைத்தார். ராஜா தன் விரல்களில் இருந்து அவன் சொன்ன அந்த காரியத்தை குறித்து ராஜா ஆச்சரியப்படுகிறார். 7 வருஷம் கடுமையான பஞ்சம் இருக்கும். அடுத்த 7 வருஷத்துக்கு நீங்க என்ன செய்யணும்? எல்லாத்தையும் நீங்க சேர்த்து வைக்கணும். பாருங்க, அதை சேர்த்து வைத்தா அடுத்து வரக்கூடிய 7 வருஷத்தை நீங்க சமாளிக்க முடியும். பஞ்ச காலத்தை நீங்க சமாளிக்க முடியும். இதைத்தான் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்காருன்னு சொல்லி அவன் சிம்பிள் அழகா சொல்லிட்டான் பாருங்க. அதே போல அதை கேட்ட உடனே ராஜா ஆச்சரியப்படுகிறார். யாரும் இப்படி சொல்லலையே. இந்த ஒரு ஞானம் இனி உங்க வாழ்க்கையில செயல்படும். நீங்கள் முத்திரை மோதிரமாக இருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த முத்திரை மோதிரத்துக்கு, அதாவது தேவனுடைய அதிகாரத்துக்கு நீங்கள் சொந்தக்காரர்களாய் மாறுவீர்கள் என்று சொன்னால், தேவனுடைய ஞானம் உங்களுக்குள் செயல்படும் இயேசுவின் நாமத்தினாலே. இனி நீங்கள் பேசுகிற வார்த்தையில ஞானம் இருக்குங்க. நீங்க ஞானமா பேசுவீங்க. நிறைய இடங்கள் நீங்க ஞானம் இல்லாம பேசிக்கொண்டு நீங்களே மாட்டிக்கிறீங்க. இனி இந்த 2025 வருஷத்துல என் தேவன் உங்களுக்கு தன்னுடைய ஞானத்தை அவர் உங்களுக்கு அருள்வார். தேவன் தம்முடைய ஞானத்தை உங்க மேல ஊற்றுவார். ஞானத்தின் ஆவியை உங்க மேல ஊற்றுவார். Thank you Holy Spirit. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. பாருங்க, இந்த 2025 உங்களுக்கு ஒரு விசேஷித்த வருஷமாகவே அது அமையும். இது அதிகாரங்களை செயல்படுத்தக்கூடிய வருஷம். முத்திரை மோதிரம் என்பது சாதாரணமான அல்ல. பாருங்க, ராஜா என்ன பண்ணார்? தன் விரல்களில் தன்னிடத்திலிருந்த அந்த முத்திரை மோதிரத்தை கழட்டி யோசேப்பிட்ட கொடுத்தார். அவர் சொன்னாரு, இதற்கு பிற்பாடு இந்த யோசேப்புடைய வார்த்தைக்கு எல்லோரும் கீழ்ப்படியணும். இவனுடைய உத்தரவின்றி யாரும் கையவோ காலையோ ஆட்டக்கூடாது, அசைக்கக்கூடாது. அந்த அளவுக்கு அதிகாரத்தை யோசேப்புக்கு ராஜா கொடுக்கிறார். இன்னைக்கு நம்முடைய ராஜா யார்? நம்முடைய ராஜாதி ராஜா, யூத ராஜ சிங்கம், நம்முடைய தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் நம்முடைய இரட்சகர். ஹல்லேலூயா. அவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் நீங்க அதை விசுவாசிக்கிறீங்க? இயேசு சொன்னார், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இப்பொழுது அந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு தருகிறேன், நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள் என்று சொன்னார். முத்திரை மோதிரத்தை என் இயேசு இந்த நாளிலே நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அவர் ராஜாதி ராஜா. இந்த ராஜாதி ராஜா உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த 2025 அவர் உங்களை அதிகாரமுடையவர்களாக என் இயேசு மாற்றுகிறார். இதுவரைக்கும் நீங்க பயந்திருந்திருக்கலாம். இதுவரைக்கும் நீங்க உங்களை சத்துருக்கள் ஒடுக்கி இருக்கலாம். உங்கள் சொந்தங்கள், உங்கள் உறவுகள் உங்களை ஒடுக்கி இருக்கலாம், உங்களை நெருக்கி இருக்கலாம், உங்களை வேதனைப்படுத்தி இருக்கலாம், உங்களை அழித்து போட அவர்கள் முயற்சி செய்திருக்கலாம், உங்களை ஒன்றுமில்லாமல் இல்பொருளாக்கப்பட்டிருக்கலாம்.
ஆனாலும் என் தேவ ஆவியானவர், நான் விசுவாசிக்கிறேன், என் தேவன் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார், அதிகாரத்தை கொடுப்பார், வல்லமையும் ஆற்றலையும் இந்த 2025 என் ஆண்டவர் உங்களுக்கு விசேஷித்த விதமாக அவர் தருவார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில நான் விசுவாசிக்கிறேன், இந்த இரவு நேரத்துல இந்த 2025 நுழைந்து இருக்கிற உங்க வாழ்க்கையில நீங்கள் வல்லமையும் ஆற்றலையும் ஞானத்தையும் பெற்றுக் கொள்வீர்கள். என் இயேசு ராஜாதி ராஜாவாக இருந்த என் இயேசு இப்பொழுது அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். முத்திரை மோதிரமாக உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். எப்படி தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. நமக்கு யார் இப்பொழுது முத்திரை மோதிரம் தெரியுமா? ஓ ரீமா ஷாபலா பரக்கலதி அன்சுனதபி. இப்பொழுது யார் முத்திரை மோதிரம்? உங்களுக்கு யார் முத்திரை மோதிரம்? பரிசுத்த ஆவியானவரே முத்திரை மோதிரம். இந்த ராஜாதி ராஜாவாகிய நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் அவர் என்ன செய்திருக்கிறார்? நமக்கு பரிசுத்த ஆவியை நமக்கு தந்து நம்ம மேல முத்திரை போட்டிருக்கிறார். பாருங்க, வேதத்துல அவருடைய வசனம் இருக்கு பாருங்க. எபேசியர் 4:30 எடுத்து வாசிப்போம். எழுதப்பட்டிருக்கிறது, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. நாம் மீட்கப்படும் நாளுக்காக நாம் இந்த நெருக்கத்திலிருந்து, இந்த போராட்டத்திலிருந்து, இந்த பிசாசின் கண்ணியிலிருந்து, மனுஷர்களுடைய தந்திரத்திலிருந்து நாம் விடுதலையாக வேண்டும் என்பதற்காக, நாம் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக, அந்த நாளுக்காக முத்திரையாக நாம் பெற்றுக்கொண்டது தேவனுடைய பரிசுத்த ஆவியை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய ஆவியை அவர் என்ன செய்திருக்கிறார்? அவர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எபேசியர் 1:13 கூட நம்ம எடுத்து வாசிக்கிற பொழுது அங்க எழுதப்பட்டிருக்கிறது, நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த நாளிலே நமக்கு முத்திரை மோதிரமாக இருக்கிறார். இந்த 2025 ஆண்டு இது உங்க வாழ்க்கையில ஆவியானவர் செயல்படக்கூடிய ஆண்டாக இருக்கும். இந்த ஆவியானவர் வருகிற பொழுதுதான் வேதம் சொல்லு, நீங்கள் பலன் அடைவீர்களாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருகிற பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள், நீங்கள் பலன் அடைவீர்கள். தேங்க்யூ ஜீசஸ். காரணம் அதுதான் நமக்கு முத்திரை மோதிரமாக நம் இயேசு, அதாவது ராஜாதி ராஜா நமக்கு கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் அவர் கிறிஸ்து இயேசுவின் மேல் அவர் ஊற்றினபடியினால், அளவில்லாமல் ஊற்றினபடினால். அப்போஸ்தலர் நடபடிகள் 10:38 சொல்லுகிறது, அவர் பிசாசுகளை துரத்துகிறவராயும் நன்மை செய்கிறவராயும் சுற்றி திரிந்தாராம். இந்த முத்திரை மோதிரமாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிற பொழுது நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நீங்கள் பிசாசை துரத்துவீர்கள், நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள், நன்மை செய்வீர்கள். இந்த முத்திரை மோதிரமாகிய இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில செயல்படுவார். இந்த வருஷத்துல நீங்க பாப்பீங்க, இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க பாப்பீங்க, உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, இந்த வார்த்தை, இந்த வாக்குத்தத்தம் உங்கள் காதுகளிலே கேட்கும் என்று சொன்னால் நான் விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் அது செயல்படும். இந்த வார்த்தை இந்த வருஷம் முழுவதுமாக நான் விசுவாசிக்கிறேன், இந்த வருஷத்திலிருந்து அது உங்கள் வாழ்க்கையிலே செயல்படும். நீங்கள் முத்திரை மோதிரமாக நீங்கள் செயல்படுவீர்கள். ஹல்லேலூயா. பிசாசை எதிர்த்து நிற்பீர்கள். உங்களுக்குள் என் ஆண்டவர் அந்த தைரியத்தையும் பலத்தையும் தருவார். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. இதுவரை உங்களை ஏளனப்படுத்தி இருக்கலாம், உங்களை அற்பமாக எண்ணி இருக்கலாம். எப்படி யோசேப்புடைய வாழ்க்கையில நடந்ததோ அதுபோல உங்க வாழ்க்கையில சத்துரு செயல்பட்டு கொண்டிருந்திருக்கலாம். இந்த வருஷம், இந்த 2025 வருஷம், இதை ஆமென் என்று பெற்றுக்கொண்டு இதை விசுவாசிக்கிற உங்கள் வாழ்க்கையில என் தேவன் அதிகாரத்தை செயல்படுத்துவார். உங்கள் மூலமாக அதிகாரங்கள் செயல்படும். உங்கள் வார்த்தைகளுக்கு சகலமும் கீழ்ப்படும்.
ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் வார்த்தையில் அதிகாரம் இருக்கும். நீங்க பேசுகிற பொழுது பயப்படுவாங்க. இதுவரைக்கும் உங்க வார்த்தை கேட்கிற பொழுது யதார்த்தமா கேட்டிருக்கலாம். இனிமே நீங்க பேசுகிற வார்த்தையில ஜீவன் இருக்கும் இயேசுவின் நாமத்தினால். ஆமென். எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பேசின பொழுது அவருடைய பேச்சு, அவருடைய சத்தத்தை கேட்டு பயந்ததோ, ஹல்லேலூயா, பிசாசுகளை அவர் அதட்டினார். பிசாசுகள் எல்லாம் பயந்தது. அதை கண்ட பொழுது ஜனங்கள் சொன்னாங்க, இவர் அதிகாரமுடையவராய் இவர் பேசுகிறாரே, இவர் பேசுகிறதற்கு பிசாசுகளும் பயப்படுகிறது. இது எப்படிப்பட்ட அதிகாரமோ? இப்படிப்பட்ட அதிகாரம் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்த அதே அதிகாரம், அதே வல்லமை உங்கள் வாழ்க்கையில செயல்படும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு முத்திரை மோதிரமாக அவர் உங்களோடு கூட இருக்கிறார். இதை நாம் மறந்து போகக்கூடாது. இந்த 2025 நுழைந்த உங்கள் வாழ்க்கையில நாம் ஒவ்வொரு நிமிஷமும் முத்திரை மோதிரமாக நாம் இருக்கிறோம். தேவ ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்க. ராஜாவுடைய கைகளில் இருந்து ஒருபோதும் அந்த முத்திரை மோதிரம் என்ன செய்யப்படாது? கலட்டப்படாது. அந்த முத்திரை மோதிரத்தை ராஜா என்ன செய்வாராம்? அக்கறையா பார்த்துக்குவார், கவனமாய் பார்த்து கொள்வார். ஏனென்றால் அந்த முத்திரை மோதிரம் யார் கைக்கும் போய்விடக்கூடாது. அவங்க என்ன வேணாலும் செய்ய முடியும். ஆனா ராஜா என்ன செஞ்சிருவாராம்? அந்த முத்திரை மோதிரத்தை ரொம்ப அக்கறையா கவனமா பார்ப்பாராம். உங்க வாழ்க்கையில என் இயேசு இந்த நாளிலிருந்து உங்களை அதிகமாக உங்கள் மேல் கவனத்தை செலுத்துவார். அவருடைய கண்கள் உங்கள் மேல் பதிக்கப்பட்டு இருக்கும். என் இயேசுவின் கண்கள் உங்கள் மேல் பதிக்கப்பட்டு இருக்கும். எப்படி ஒரு ராஜா தன் விரல்களில் இருக்கிற முத்திரை மோதிரத்தை அவன் பாதுகாக்கிறான். எப்பொழுதும் அந்த முத்திரை மோதிரம் என்பது ராஜாவோடு கூடவே இருக்கும். ராஜாவும் மோதிரமும் ஒருபோதும் பிரியாது. எப்பொழுதும் அவருடைய கரங்கள் இருக்கும், அந்த அவருடைய விரல்கள் இருக்கும் பாருங்க. அதுபோல என் இயேசு உங்களை விட்டு பிரியாம உங்க கூடவே இருப்பார். உங்க கூடவே இருப்பார். உங்க மேல தன் கண்களை வைத்து உங்களை அப்படியே கவனமா பார்த்து கொள்வார். ஐயோ, இவள் என்னுடைய முத்திரை மோதிரம், இவன் என்னுடைய முத்திரை மோதிரம், இவன் மேல் என் கண்களை நான் வைப்பேன், இவனுக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன், இவன் மேல் என் கண்களை வைத்து என் ஞானத்தை அவனுக்கு ஊற்றுவேன், இவன் மேல் என் கண்களை வைத்து அதிகாரங்களை நான் இவன் மூலமாக செயல்படுத்துவேன். உங்க மேல அக்கறையோடு கூட உங்க மேல கண்களை வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற, நல்ல பாதுகாவலா இருக்கிற, உங்களை நித்தமும் வழி நடத்துகிற என் இயேசு கிறிஸ்து அவருடைய கைகளில் இருக்கிற முத்திரை மோதிரமாக நீங்கள் இருக்கிறீர்கள். ராஜாதி ராஜாவாகிய யூதராஜ சிங்கம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விரல்களில் இருக்கிற முத்திரை மோதிரமாக நீங்கள் இருக்கிறீர்கள். எவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்க. வார்த்தையை என் தேவன் எவ்வளவு அருமையா கொடுக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. அவருடைய விரல்களில் இருக்கக்கூடிய முத்திரை மோதிரமாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஆக எதற்கும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எதற்கும் நீங்கள் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வருஷம் உங்கள் அதிகாரத்தின் கீழ் சகலமும் செயல்படும். ஹல்லேலூயா. பாருங்க, யோசேப்புக்கு அந்த ராஜா சொல்றாரு, எனக்கு அது ரொம்ப ஆழமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் சொன்னார், இந்த யோசேப்புடைய அதிகாரத்தின்படி தான் எல்லாரும் செயல்படணும், எல்லாத்துக்கும் மேல இவனுடைய உத்தரவின்றி, யோசேப்புடைய உத்தரவின்றி ஒருவனும் கையையோ காலையோ அசைக்க கூடாது. எந்த அளவுக்கு ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு வல்லமையும் ஆற்றலையும் தான் என் இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் சிலுவையிலே தம்மை பலியாக அவர் ஒப்புக் கொடுத்தார். தம்முடைய அதிகாரங்களை எல்லாம் அந்த இடத்துல அவர் செயலற்றது போல விட்டதற்கு காரணம், நாம் அத்தனை அதிகாரங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. எந்த பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்து செயல்பட்டாரோ அதே பரிசுத்த ஆவியானவரை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்யப்பட வேண்டும்? நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டால் ஒழிய நாம் பரிசுத்தமாக முடியாது என்பதை என் இயேசு அறிவார். ஒரு பரிசுத்தமுள்ள இரத்தம் ஒரு மனுஷனை கழுவ வேண்டும். ஒரு மனுஷனுடைய பாவத்துக்காக ஒருவர் இரத்தம் சிந்த வேண்டும், பரிசுத்தமுள்ள இரத்தம் சிந்த வேண்டும். பாருங்க, நமக்கு அந்த அதிகாரத்தை வாங்கி தரும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் தம்முடைய இரத்தத்தை அவர் சிந்தினார். தம்முடைய அதிகாரங்களை எல்லாம் அவர் விட்டு கொடுத்தார். தம்முடைய அதிகாரத்தை எல்லாம் விட்டுக் கொடு. எதற்காக? நாம் அதிகாரம் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக. அதிகாரத்தை எடுத்து நாம் இந்த பூமியில செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக. இந்த பூமியில நாம் தோற்று போன ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம்.
பிசாசுக்கு கீழ்ப்படிந்து அவனுடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிந்து பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம். இந்த உலக பிரகாரமான இச்சைகளில் விழுந்திருந்தோம். இந்த பாவத்திலிருந்து மீட்க ஒரு இரட்சகர் வரமாட்டாரா என்று சொல்லி நாம் ஏக்கத்தோடு இருந்தோம். பாருங்க, நமக்கென்று ஒரு இரட்சகர் வந்தார். இந்த பூமிக்கு அவர் இறங்கினார். ஹல்லேலூயா. அதிகாரமுடையவராய் அவர் செயல்பட்டார். அவர் சபையிலே நின்று, அவர் ஆலயத்தில் நின்று அவர் பேசுகிற அந்த பிரசங்கத்தை கேட்ட யூத ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். வேதபாரர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இவன் அதிகாரமுடையவனாய் பேசுகிறானே, இவனுக்கு இப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்தது யார்? இப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தில் இவன் பேசுகிறானே, இவனுக்கு பிசாசுகள் நடுங்குகிறது, இவன் சொல்ல அப்படியே நடக்கிறது. இந்த நாளிலிருந்து முத்திரை மோதிரமாகிய உங்க வாழ்க்கையிலும் அதிகாரங்கள் செயல்படும் இயேசுவின் நாமத்தினால். நீங்கள் இருக்கிற இடத்துல இனி நீங்கள் பிரகாசிப்பீர்கள். உங்கள் நாவுகளில், உங்கள் பேச்சுகளில் அதிகாரம் இருக்கும். நீங்கள் பேசுகிற பொழுது அது நடக்கும். ஆக உங்கள் பிள்ளைகளை இனி ஆசீர்வதித்து பழகுங்கள். உங்கள் குடும்பத்தில் யாரையும் சபியாதிருங்கள். ஏனென்றால் அதிகாரம் உங்கள் நாவில் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் முத்திரை மோதிரமாக இருக்கிறீர்கள். அதாவது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். ஒரே ஊற்று தண்ணில் இருந்து கசப்பான நீரும் தித்திப்பான நீரும் வர முடியாது இல்லையா? இதே நாவுல நீங்க சபித்தலும் துதித்தலும் ஒரே நாவிலிருந்து உண்டாகக்கூடாது. ஆக இந்த நாளிலிருந்து நீங்கள் ஒன்றை நீங்கள் இருதயத்தில் ஆழமாக பதித்துக் கொள்ளுங்கள். இந்த நாவிலே நான் துதிப்பேன், நன்மையான வார்த்தைகளை பேசுவேன், நான் ஆசீர்வதிப்பேன், சபிக்க மாட்டேன் என்கிற ஒரு உறுதிமொழி நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா? தேவன் அதை தான் விரும்புகிறார். ஆசீர்வதிப்பதை அல்லாமல் சபியாதிருங்கள். ஏனென்றால் உங்கள் நாவுகளிலே, உங்கள் வார்த்தைகளிலே அதிகாரம் செயல்படும். நீங்கள் ஆசீர்வதிச்சு பாருங்க. உங்க பிள்ளை நீங்க ஆசீர்வதிங்க. நீங்க அநேகர் வந்து பிள்ளைகளை சபிக்கிறாங்க. அநேக குடும்பங்கள்ல பிள்ளைகளை வாயில வந்தபடி அவங்க அப்படியே சபிச்சிடுறாங்க. கோபத்துல எரிச்சல் வந்த உடனே பிள்ளைகளை இம்மிடியேட்டா சபிச்சிடுறாங்க. மணிக்கணக்கா நீங்க கடந்து காத்து அந்த பிள்ளைக்காக தான் ஜெபிக்கிறீங்க. மணிக்கணக்காக கடந்து ஜெபிக்கிறீங்க. ஆண்டவரே, என் பிள்ளை நல்லா படிக்கணும், நல்லா உயர்ந்து ஒரு நல்ல ஞானத்தை கொடுங்க. ஐயோ, என் பிள்ளை இப்படி இருக்கானே, ஆண்டவரே ஆண்டவரேன்னு அழுகிறீங்க, கண்ணீர் விடுறீங்க, ஜெபிக்கிறீங்க, துதிக்கிறீங்க, ஆண்டவர் ஆராதிக்கிறீங்க. ஆனா பிள்ளைகளை பார்க்கிற பொழுது ஏதோ ஒரு காரியத்துல உங்களுக்கு எரிச்சலும் கோபம் வந்த உடனே அதே பிள்ளை நீங்க சபிக்கிறீங்க. இனி அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் ஆசீர்வதியுங்கள். அதிகாரமுடையவர்களாய் பேச பிசாசை எதிர்த்து நில்லுங்கள். உங்கள் பிள்ளைகளிலேயோ, உங்கள் குடும்பத்திலோ, உங்கள் கணவருக்குள்ளேயோ, உங்கள் மாமியாருக்குள்ளேயோ, மருமகளுக்குள்ளேயோ, உங்கள் நெருங்கிய சொந்த உறவுகளுக்குள்ள இருந்து அசுத்த ஆவிகள் கிரியை செய்கிற பொழுது அவர்களை எல்லாம் அவர்களுக்குள் இருக்கிற அந்த பொல்லாத கிரியைகளை பார்த்து கடிந்து கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்திலே நான் கட்டளையிடுகிறேன் என்று நீங்கள் தைரியமா சொல்லுங்க. இயேசுவின் நாமத்திலே பொல்லாத ஆவியே, என் கணவருக்குள்ள இருக்க குடிவரின் ஆவியே, விபச்சார ஆவியே, இயேசுவின் நாமத்தை நீ வெளியேறு என்று சொல்லி நீங்கள் தைரியமாக அதிகாரமுடையவர்களாக நீங்கள் கட்டளையிட்டு பாருங்க. அது ஓடி போயிடும். இயேசுவின் நாமத்துல உங்கள் கணவரை விட்டு விலகி போகும், உங்கள் குடும்பத்தை விட்டு விலகி போகும், உங்கள் மனைவியை விட்டு விலகி போகும், பிள்ளைகளை விட்டு அந்த அசுத்த கிரியைகள் விலகி போகும். எல்லாவற்றுக்கும் அதிகாரம் உங்கள் நாவில் இருக்கிறது. இந்த இரவு நேரத்திலும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற 2025 அடியெடுத்து வைத்திருக்கிற உங்க வாழ்க்கையில நிச்சயமாக இயேசு மேன்மையை அவர் கட்டளையிடுவார், உயர்வை கட்டளையிடுவார். பிசாசின் கிரியைகள் இந்த 2025 உங்க வாழ்க்கையில செயல்பட முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? காரணம் அதிகாரம் கொடுக்கப்பட்டாச்சு. பாருங்க, இது ஒரு 3/4 மணி நேரம் ஆக போகுது. 2025 வந்து 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டாயிடுச்சு. ஒவ்வொரு விரல்களிலும் இப்பொழுது முத்திரை மோதிரம் இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய விரல்களில் இருக்கிற முத்திரை மோதிரமாக நீங்க இருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆட்கொண்டு இருக்கிறார். நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், ஒரு தெய்வீக வல்லமை உங்களை நிரப்பணும். இந்த இரவு நேரத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கை இனி அதிகாரமுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. நீங்க சொன்னீங்கன்னா அது அப்படியே ஆகணும். நீங்க சொன்னீங்கன்னா அது அப்படியே நடக்கணும். ஹல்லேலூயா. எலியா பாருங்க, அவனுக்குள்ள வந்து அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. அவன் தன்னை முத்திரை மோதிரமாக
அவன் தன்னை உணர்ந்தான் பாருங்க. எனக்கு ஆவியின் பலன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த பரிசுத்த ஆவியோட பலன். அவன் சொன்னா பாருங்க, மழை பெய்யக்கூடாது, 3.5 வருஷம் பெய்யல, இப்பொழுது மழை பெய்யட்டும். பெய்தது. வானத்திலிருந்து அக்கினி இறங்கட்டும், இயேசுவின் நாமத்தில் பாருங்க, வானத்தில் அக்கினி இறங்கட்டும். இறங்கினது. காரணம் அந்த அதிகாரம், முத்திரை மோதிரம். அவனை தேவன் முத்திரை மோதிரமாக எடுத்து பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் அந்த அதிகாரம் செயல்படும். நீங்கள் சொல்லுகிற பொழுது அது அப்படியே உண்டாகட்டும். அவன் கருத்தாய் ஜெபித்தான், அவன் ஜெபத்துக்கு பதில் கிடைத்தது. அவனுக்குள்ள அதிகாரம் எங்கிருந்து வந்தது? தேவன் கொடுத்தார் பாருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தம்முடைய ஆவியை கொடுத்தார். அதுதான் முத்திரை மோதிரம். ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் எது முத்திரை மோதிரம்? பரிசுத்த ஆவியானவரே முத்திரை மோதிரம். நம்முடைய ராஜாதி ராஜா, அவர் நமக்கு தந்த முத்திரை மோதிரம் பரிசுத்த ஆவியானவரே. நிச்சயமாக நம்ம இப்பொழுதும் இன்னும் ஒரு சில வார்த்தைகளை, ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்போம். தொடர்ந்து நம்ம கொஞ்சம் வார்த்தையை கேட்டு, இப்போ சகோதரி இன்னும் கொஞ்சம் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாங்க. ஆவியானவரை ஏவுகிறார். ஹல்லேலூயா. அவங்களை பிளஸ் பண்ணணும். இந்த யூடியூப் மூலமா பார்க்கிற ஒவ்வொருத்தரும் நீங்கள் அற்புதங்களை பார்க்கணும். ஆமாம், நீங்கள் ஒருவேளை வெளியில் போக முடியல, ஆண்டவரே நான் இந்த சபைக்கு போக முடியல, அநேகர் என்னிடத்துல ஜெபிப்பாங்க. அநேகர் உண்டு, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் உண்டு. ஆண்டவர் அறியாத ஜனங்கள், புறஜாதியான ஜனங்கள், அதாவது கிறிஸ்துவ அறியாத ஜனங்கள், தாகத்தோடு ஏக்கத்தோடு அந்த ஜனங்களுக்கு, இதை பார்க்கிற இந்த யூடியூப்ல இந்த ஊழியத்தில் இணைந்து நிற்கிற உங்களுக்கு, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தாயை பெற்றுக்கொண்ட உங்களுக்கு தேவன் தருகிற வார்த்தை தான் இந்த வருஷத்துக்கான வேத வாக்கு தத்தம் தான், நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். இப்பொழுது மீண்டும் கொஞ்ச நேரம் நம்ம அவருடைய வார்த்தையை இன்னும் கேட்போம். அடுத்த பிற்பாடு நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம மறுபடியும் நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த இரவு நேரத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அந்த புது வருஷத்துக்குள்ள வந்த நாம கொஞ்ச நேரம் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. உங்களை இதுவரைக்கும் தொடர்ந்து பின்தொடர்ந்து வந்த பிசாசுகளும் அதன் கட்டுகளும் அதன் கிரியைகளும் முறியடிக்கப்படும். என் இயேசு உங்களை விடுதலையாக்குவார். தொடர்ந்து அவருடைய வார்த்தையை நம்ம கேட்போம். பிரைஸ் தி லார்ட். உங்கள் எல்லாருக்கும் புது வருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு தேவன் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, ஆகாய் 2வது அதிகாரம் 23வது வசனம். அதில் மிக முக்கியமாக என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ உங்களையும் என்னையும் தேவன் எப்படி வைக்கிறாரா? முத்திரை மோதிரமாக வைக்கிறாரு. இந்த முத்திரை மோதிரம் அப்படின்னா என்னங்கிறத ரொம்ப தெளிவாக நம்ம இப்போ கேட்டோம். ராஜா கையில் இருக்கக்கூடிய மோதிரம் எதுக்காக அந்த முத்திரை மோதிரமாக வைப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, ராஜா ஏதாவது ஒரு கட்டளை இடுறாரு, இது இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கட்டளை இடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கட்டளைக்கு மேலே இந்த முத்திரையை போட்டு அனுப்புவாங்களாம். அப்படின்னா ராஜாவோட கட்டளை உறுதியாய் பின்பற்றப்படும், அது உறுதியாய் நிலை நிற்கும். அவர் சொல்கிறது அங்கே கண்டிப்பாக நடக்கணும். அப்படின்னா அந்த ராஜாவுடைய மோதிரத்தினால ஒரு முத்திரை இருக்கும். நம்ம நிறைய நேரங்களில் பார்ப்போம். நாங்கள் இப்போ காலேஜ்லேருந்து கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறதுக்காக வேறு காலேஜஸ்க்கு போகிறப்ப அங்கே அந்த கொஸ்டின் உள்ளே வச்சு அந்த கவருக்கு மேலே ஒரு சீல் பண்ணி அதில் ஒரு சைன் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம் எக்ஸ்டர்னல் தான் அந்த கொஸ்டின் என்ன பண்ணியிருக்காங்க, செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. நிறைய நேரங்களில் பார்க்குறோம். வீடுகளில் ஏதாவது லோன் அவங்க அடைக்காமல் இருந்தாங்க அப்படின்னா கோர்ட்லேருந்து வந்து சீல் வச்சுட்டு போவாங்க. அந்த சீல் அப்படிங்கிறது அந்த கோர்ட், அதாவது அந்த உயர்ந்த அதிகாரியோட அதிகாரத்தினால போடப்பட்டிருக்க சீல். அதை யாராலையும் என்ன செய்யக்கூடாது, திறக்கக்கூடாது, அதை உடைக்கக்கூடாது அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய சட்டம். அதே மாதிரி தான் ஒரு ராஜா அப்படிங்கிறப்ப அந்த நாட்டினுடைய உயர்ந்த தலைவர் போடக்கூடிய சட்டம், அதை யாருமே என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. ஏன்னா அவரே அதை மாற்ற முடியாது. நாம் தானியேலில் பார்க்குறோம். தானியேல் ஒரு 3 நேரம் ஜெபிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை அவன் மேலே பொறாமப்பட்டு அந்த ராஜாவுடைய நாலேஜோட, இந்த ராஜாவுடைய ஒப்புதலோட ஒரு சட்டத்தை அங்கே ஏற்றிட்டாங்க. இப்போ தானியேல் என்ன பண்ணுறான், ஜெபம் பண்ணுறான். தானியேலை தண்டனை கொடுக்கறதுக்கு ராஜாவுக்கு இஷ்டமே இல்லை. ஏன்னா தானியேல் ராஜாவுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஆனால் கூட அவரே தான் சட்டம் விட்டுருக்காரு. ஆனால் அவரால் அந்த சட்டத்தை என்ன செய்ய முடியாது, மீற முடியாது.
வேற வழியே இல்லாமல் தானியேலை சிங்கக்கபியில் போடுறாங்க, ஜெபிச்சான் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால. அப்போது அந்த முத்திரை மோதிரம், அதாவது ராஜாவுடைய கட்டளை அப்படிங்கிறது அங்கே மிக மிக சக்தி வாய்ந்தது. அதை யாராலையும் என்ன செய்ய முடியாது, மாற்றவே முடியாது. இன்றைக்கு உங்களையும் என்னையும் தேவன் முத்திரை மோதிரமாக அழைத்திருக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னா, நீங்களும் நானும் பேசுகிற வார்த்தைகள், அதில் தேவன் ஜீவன் அனுப்புகிறாரு. அந்த வார்த்தைகள் நிச்சயமாக நிலை நிற்கும். அதனால் தைரியமாக நீங்கள் பேசுங்க, தைரியமாக விசுவாசத்தோடு நீங்கள் உறுதியாய் தரித்து நில்லுங்க. அப்படிங்கிறப்ப தேவன் நிச்சயமாக உங்களில் வெளிப்படுவார். இந்த 2025 தேவன் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. அந்த அதிகாரம் தேவன் உங்களை பயன்படுத்த போகிறாரு. அதுக்கு அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்குது, தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு. நம்ம தாவீது ஏகப்பட்ட கற்கள் இருக்குது, அதில் ஒரு 5 கற்களை சூஸ் பண்ணுறோம். அந்த 5 கற்கள்லையும் ஒரே ஒரு கல்லை சூஸ் பண்ணி கோலியாத்தை கொலை பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிறான். இப்போது அந்த தெரிந்தெடுத்தல்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்களும் நானும் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கோம். என்ன காரணத்தினால தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கோம், எதற்காக தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா, தேவன் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமையை கொடுத்துருக்கிறாரு. நம்ம ஒவ்வொருத்தரையும் அவர் பயன்படுத்துகிறாரு. எதுக்காகனா அவருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்காக, அவருக்காக நம்ம வேலை பார்க்கணுங்கிறதுக்காக நம்ம தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கோம். உங்களுடைய திறமைகளை அவருக்காக நீங்கள் பயன்படுத்தணும். நீங்கள் நல்லா பேசுபவராக இருப்பீங்க, இல்லை பாடுபவராக இருப்பீங்க, எழுதுபவராக இருப்பீங்க. ஏதோ ஒரு திறமையை தேவன் உங்களுக்கு கொடுத்துருப்பாரு. அவருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்காக நீங்கள் அதை பயன்படுத்தணும். இப்போது உங்களுக்கு ஒரு வழியுமே தெரியலை, பயங்கர குழப்பமாக இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலையில் அவர்கிட்ட முழுசாக நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது தேவன் உங்களை அழகாக பயன்படுத்துவார். நிறைய டிராயிங் நம்ம பார்க்குறோம். ஆரம்பத்தில் பார்க்கும்போது நமக்கு எதுவுமே புரியாது. இந்த யூடியூப்லலாம் பார்க்கும்போது நிறைய டிராயிங்ஸ், அவங்க எங்கேருந்துலாமோ கோடு போடுவாங்க, என்னென்ன கலர்லாமோ அதில் ஆட் பண்ணுவாங்க. பார்க்குறதுக்கு ஒரு தெளிவே இல்லாமல் இருக்கும். ஆனால் அந்த முடிவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஓவியம் அங்கே இருக்கும். அதை பார்க்கும்போது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இவ்வளவு அழகான ஓவியத்தை எப்படி இவங்களால் வரைய முடிஞ்சுது அப்படின்னு. ஆனால் ஆரம்பத்தில் நீங்கள் பார்க்கும்போது அதில் எதுவுமே தெரியாது. அப்படி தான் நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் என்ன திட்டமிட்டிருக்கிறாரு, நம்மளை குறித்து என்ன அவர் என்ன திட்டமிட்டிருக்காருங்கிறது நமக்கு புரியாது, என்ன பயன்படுத்துகிறாருங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறாரு. தெரிந்தெடுத்திருக்கிறவர் யார் அப்படின்னா, சாதாரண ஒரு மனுஷன் இல்லை, ஒரு தலைவன் இல்லை, அவர் ஒரு ராஜா இல்லை, அவர் சர்வ வல்ல தேவன். உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறவர் சர்வ வல்ல தேவன். அவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னா நீங்கள் முடிவில் ஜொலிக்க போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். எப்படி ஒரு கண்கொள்ளா காட்சியான ஒரு ஓவியம் வருதோ அதே மாதிரி குழப்பமான உங்கள் வாழ்க்கையில், உங்களுக்கு வழியே தெரியாத ஒரு சூழ்நிலையில், ஆனால் தேவன் உங்களை ஒரு அழகான ஓவியமாக வரைய போகிறாரு. அதாவது நீங்கள் பயன்பட போகிறீங்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்காக. ஆமென். 2 விஷயம் நம்ம பார்த்துருக்கோம். ஒன்று, முத்திரை மோதிரமாக உங்களை வச்சிருக்கிறாரு. இன்னொன்று, அவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ எதற்காக முத்திரை மோதிரமாக இருந்தாங்க, எதுக்காக தெரிந்தெடுத்தாங்க? நம்ம அந்த பகுதியை வேதத்தில் வாசிக்கிறோம். செருபாபேல் அப்படிங்கிறவ யூதருடைய ராஜா இல்லை ஆளுநராக இருக்கிறாங்க, தளபதியாக இருக்கிறாங்க. இப்போ பாபிலோனுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை சிறைப்பிடித்து போயிட்டு திரும்ப வரும்போது வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த காரியங்களை தேவன் பேசுகிறாரு. இப்போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயங்கள் எப்படி இருந்தது அப்படின்னா, சோர்ந்து போய் இருந்துச்சு. அவங்களுக்கு ஒரு தைரியம் இல்லை. அவங்க இருதயம் ஃபுல்லாக குழம்பி போய் கன்ஃபியூஸாக ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது தான் செருபாபேல் யூஸ் பண்ணி தேவன் இந்த வார்த்தைகளை பேசுகிறாரு. செருபாபேலை ஒரு முத்திரை மோதிரம் அங்கே வைக்கிறாரு. அங்கே அவனை தெரிந்தெடுக்கிறாரு. தெரிந்தெடுத்து என்ன செய்கிறாருன்னா, உடைக்கப்பட்ட ஆலயத்தை திரும்ப கட்ட வைக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில் கூட நிறைய பகுதிகள் உடைக்கப்பட்டிருக்கும், நிறைய காரியங்கள், நிறைய விஷயங்கள். பொதுவாக தேவன் என்கிட்ட சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ரிலேஷன்ஷிப்,
உங்களுடைய கணவர் இல்லை மனைவி, பெற்றோர்கள், பிள்ளைகள் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உடைக்கப்பட்டிருக்கலாம். நீங்கள் இன்றைய வருடத்தில், இன்றைய நாள் தேவன் உங்களுக்கு கொடுக்குற வாக்கு தத்தத்தில் உடைக்கப்பட்ட இது எல்லாத்தையும் மறுசீரமைக்கிறாரு தேவன். நீங்கள் இழந்து போன அத்தனையும் தேவன் திரும்ப தருகிறாரு. உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் முடிஞ்சு போச்சு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் தேவன் திரும்ப ஆரம்பிக்கிறாரு. உங்களுடைய கனவுகள் அதெல்லாம் நொறுக்கப்பட்டு இருக்கலாம், ஆனால் மறுபடியும் தேவன் அதை கட்டுகிறாரு. அதற்காக தான் உங்களை முத்திரை மோதிரமாக வைக்கிறாரு. அதுக்காக மாத்திரம்தான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு. உங்களுக்கு அதிகாரம் கொடுத்து உங்களை தெரிந்தெடுத்து உங்களை திரும்ப மறுசீரமைக்கிறாரு. நீங்கள் இழந்த அத்தனையும் தேவன் உங்களுக்கு திரும்ப தருகிறாரு. ஆமென். தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறது என்ன காரணம் அப்படின்னா, அவர் உங்களுக்காக திட்டமிட்டு வைத்திருக்கிற நன்மையான காரியங்களை உங்களுக்கு செய்ய போகிறாரு. இந்த 2025 வருஷம் அப்படிங்கிறதுல நீங்கள் தேவனுடைய அதிகாரத்தை உடையவராக இருக்கிறீங்க. ஆமென். கேரிங் காட்ஸ் சீல், அவருடைய முத்திரை மோதிரம் அப்படின்னா அவருடைய அதிகாரம், அவருடைய சாயல், அவருடைய உடன்படிக்கையை நீங்கள் கொண்டு இருக்கிறீங்க. அவருடைய சாயலை நீங்கள் வைத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அவருடைய குணத்தோடு இருக்கணும். நம்ம நிறைய வசனங்கள் கேட்டோம், நிறைய விஷயங்கள் இன்றைக்கு தியானிச்சிருக்கோம். அவர் எப்படி செயல்பட்டாரோ அதே மாதிரி நீங்களும் செயல்படணும். இந்த உலகத்தில் அவர் இருக்கும்போது நன்மையை செய்து கொண்டிருந்தாராம். அதே மாதிரி நீங்கள் நன்மைகளை செய்து கொண்டிருக்கணும். அதிகாரத்தோடு அவர் இருந்தார். ஏன்னா அவருடைய அப்பா பரமபிதா அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அதே புத்திர ஆவியை தான் தேவன் கொடுத்துருக்கிறாரு. அதே அதிகாரத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அப்போ பிசாசின் கிரியைகளுக்கு எதிராக நீங்கள் அதிகாரத்தோடு பேசுங்க. உங்களுடைய வார்த்தைகள் ராஜாவுடைய கட்டளைகள் மாதிரி. அப்படின்னா நீங்கள் பேசுகிற ஆசீர்வாதமான வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கும். இப்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னுடைய தரித்திரம் என்னை விட்டு நீங்கியது, நான் செழிப்பாகிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் செழிப்பாவீங்க. யாராலையும் எதாலையும் அதை மாற்ற முடியாது. ஏன்னா நீங்கள் முத்திரை மோதிரம், ராஜாவுடைய கட்டளையை யாராலையும் மாற்ற முடியாது. தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிற காரணத்தினால, நீங்கள் அவரை வைத்திருக்கிற காரணத்தினால உங்களுடைய வார்த்தைகளையும் யாராலையும் மாற்ற முடியாது. அப்போது நீங்கள் தினம் பேசுங்க. உங்கள் வாழ்க்கையில், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வாழ்க்கையில், உங்கள் ரிலேட்டிவ்ஸோட வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பத்தினருடைய வாழ்க்கையில், எல்லாருடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய வார்த்தைகள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகணும். நீங்கள் அவங்களுக்கு நன்மைகளை பேசணும். உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் நன்மையானதை பேசும்போது தேவனுடைய திட்டம் அங்கே நிறைவேறும். தினம் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அது எல்லாத்தையும் சரி செய்து நீங்கள் பேசுங்க. லாசருவை 4 நாள் மரித்து போய் 4 நாள் கழித்து எழுந்து வான சொன்ன உடனே லாசர் எழுந்து வருகிறான். எதுவுமே ஒர்க் ஆகலை. எல்லா உறுப்புகளும் நின்று போன சூழ்நிலையில் அவனால் திரும்பி வர முடியுது. உங்ககிட்ட இருக்கிற ஏதோ ஒரு நோய், ஏதோ ஒரு சின்ன ஒரே ஒரு உறுப்பு செயல்படாமல் இருக்கும், அதுவும் பாதி தான் செயல்படாமல் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு பாட்டை தேவனால் சரி செய்ய முடியாதா? எவ்வளவோ நன்மைகளை செய்கிற தேவன் உங்களுக்கு இந்த நன்மைகளை செய்ய முடியாதா? அவருடைய கைகள் குறுகி இருக்குதா? இல்லவே இல்லை. தேவன் உங்களுக்கு நன்மைகள் செய்பவராக இருக்கிறாரு. எப்போ அப்படின்னா, நீங்கள் அதிகாரமுடையவராக, நீங்கள் முத்திரை மோதிரமாக பிசாசை எதிர்த்து நிற்கும்போது, உங்கள் வாயிலிருந்து ஜீவன் உள்ள வார்த்தைகளை நீங்கள் பேசும்போது தேவன் உங்களுக்கு உதவி செய்பவராக இருக்கிறாரு. ஆமென். நீங்கள் அதை செயல்படுத்துங்க. உங்களுடைய அதிகாரத்தை நீங்கள் செயல்படுத்தணும். எப்படி அப்படின்னா, நல்ல விதமாக. அதிகார துஷ்பிரயோகம்னு நம்ம பார்க்குறோம். ஒரு பெரிய சீஃப் மினிஸ்டரோட பையன் இருப்பான். அவன் எல்லா வகையிலையும் கெட்ட வழிகளில் போவான். காரணம், நான் பெரிய தலைவரோட பையன் அப்படின்னு அவனுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. எந்த போலீஸும் அவனை பிடிக்க மாட்டாங்க, எந்த கோர்ட்லேயும் அவனுக்கு தண்டனை கொடுக்க மாட்டாங்க. அப்போது அவன் கெட்ட வழியில் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்போது அதிகாரம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதை நல்ல வழியில் நீங்கள் பயன்படுத்தணும்.
நீங்கள் பயன்படுத்துகிற விதத்தில் தான் அந்த அதிகாரம் உங்களுக்குள்ள நிலை பெற்றிருக்கும். இயேசு கிறிஸ்து எந்த அதிகாரத்தை பயன்படுத்தினார்? அவர் இந்த பூமியில் மனுஷனை அறுக்கும்போது அதிகாரத்தை எப்படி பயன்படுத்தினார்? நீங்களும் நானும் அதை பின்பற்றணுங்கிறதுக்காக, அவருடைய சாயலாக நம்ம வாழணுங்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறாரு. அதே அதிகாரத்தை நாமளும் பயன்படுத்தும் போது தெய்வன் நம்ம வாழ்க்கையிலையும் நன்மைகளை செய்பவராக இருக்கிறாரு. 2025 அப்படிங்கிறது ஏதோ அடுத்த வருஷம், இது வரைக்கும் நீங்கள் பார்த்த வருஷம் மாதிரி இந்த வருஷம் இல்லை. நீங்கள் பிறந்ததுலேருந்து நிறைய வருடங்கள் வந்திருக்கும். இப்போது அதுக்கு அடுத்த வருஷம் இப்படியே கடந்து போய்கிட்டே இருக்கிறீங்க. 2025 அப்படி உங்களை கடந்து போகிற ஒரு வருஷம் கிடையாது. இது விசேஷித்த வருஷம். தேவன் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிற வருஷம். நின்று நீங்கள் பேச போகிற வருஷம். உங்களுடைய அதிகாரம் வெளிப்பட போகிற வருஷம். தேவன் உங்களையும் உங்களுக்குள்ளேயும் வெளிப்பட போகிற வருஷம். இந்த வருஷத்தில் தேவன் உங்களை பயங்கரமாக பயன்படுத்த போகிறாரு. உங்கள் வாழ்க்கையில் பயங்கரமான நன்மைகளை தேவன் செய்ய போகிறாரு. உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் உங்களை ஆச்சரியமாக பார்க்க போகிறாங்க. அடுத்த வருஷத்துக்குள்ளே நம்ம அடியெடுத்து வச்சிருக்கிறோம். இப்போ தேவன் உங்களை வழி நடத்துறதுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். அவருடைய வழிகளில் அவர் நம்மளை என்ன மாதிரி திட்டமிட்டு வைத்திருக்கிறாரோ, என்ன காரணத்திற்காக நம்மளை படைத்திருக்கிறாரோ, நம்ம வாழ்க்கை குறித்து அவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அந்த திட்டத்துக்கு நேராக நாம் நடக்கும்படி நம்மளை முழுவதுமாக தேவன் கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்க அப்படின்னா, தேவன் உங்களை அதிகாரத்தோடு நீங்கள் முத்திரை மோதிரமாக பயன்படும்படிக்கு தேவன் உங்களை பயன்படுத்த போகிறாரு. தேவன் உங்களை முத்திரை மோதிரமாக அழைத்திருக்கிறாரு. உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறாரு. எதனால் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் உடைக்கப்பட்ட அத்தனை காரியங்களையும் நீங்கள் எது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்தீங்கன்னு நினைக்கிறீங்களோ, உடைக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களோ, உங்கள் இருதயம் நொறுங்குண்டு எந்தெந்த காரணத்தினால இருக்குதோ, எதெல்லாம் உங்களை கவலையை அதிகப்படுத்துதோ, எதெல்லாம் குறித்து நீங்கள் பயப்படுறீங்களோ, இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்துருமோன்னு சொல்லிட்டு நீங்கள் பயந்து இருக்கிறீங்களோ, இரவு தூங்க முடியாமல் கண்ணீரோடு இருக்கிறீங்களோ, அந்த எல்லா காரியங்களையும் தேவன் மாற்றுகிறாரு. அத்தனையும் மறுசீரமைப்படுத்துகிறாரு. உங்களை இதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்துச்சோ அதை விட நன்மையான வாழ்க்கையை தேவன் உங்களுக்கு இந்த வருஷத்தில் தருவார். இது வரைக்கும் நீங்கள் பார்த்த எந்த தீமையையும் இனி நீங்கள் அனுபவிக்க போகிறதில்ல. இது வரைக்கும் இருந்த எகிப்தியன் இனி உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறதே கிடையாது. தேவன் உங்கள் அப்பத்தையும் உங்கள் தண்ணியையும் ஆசீர்வதிக்கிறாரு. அவர் உங்களை வியாதியிலிருந்து விடுதலை செய்கிறாரு. அவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறாரு. உங்களை விட்டு அவர் விலக போகிறதே கிடையாது. எப்பொழுதும் உங்கள் கூட இருந்து இந்த வருடம் முழுதும் உங்களுக்கு நன்மைகளை அவர் செய்ய போகிறாரு. ஆமேன். நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். இன்றைக்கு நீங்கள் நிச்சயமாக நன்மைகளை பெற்றுக்கொள்வீங்க. நன்றி ஆண்டவரே. சபா நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி சுவாமி. இந்த 2025 என் இயேசு அப்பா, நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அற்புதமான ஒரு வாக்கு தத்தத்தை நீர் கொடுத்தீர். அந்த கிருபைக்காக நன்றி. அமராஜா, உன்னை முத்திரை மோதிரமாக நான் வைப்பேன், காரணம் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று நீர் சொன்னீர் அப்பா. இயேசுவே, ஹல்லேலூயா. முத்திரை மோதிரமாகிய பரிசுத்த ஆவியானவர், ஹல்லேலூயா. அருமையான வார்த்தை சுவாமி. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் எங்களுக்கு முத்திரை மோதிரமாக பரிசுத்த ஆவியை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அந்த கிருபைக்காக நன்றி. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய இந்த வல்லமையும் ஆற்றலும் இந்த நாளிலிருந்து அப்பா ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அது செயல்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா. சத்துடைய கிரியைகள் இப்பொழுது நான் ஜெபிக்க இருக்கிற இந்த நேரத்தில் வல்லமை இறங்கணும் அப்பா. வல்லமை இறங்கணும், ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இறங்கணும். ஹல்லேலூயா. சத்துடைய அத்தனை கிரியைகளும் இப்பொழுது கட்டப்படணும் அப்பா. இந்த 2025 அப்பா, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செழிப்பும் உயர்வும் மேன்மையும் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. முத்திரை மோதிரமாக நான் உன்னை வைப்பேன் என்று சொன்னீங்கப்பா.
ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதிகாரங்கள் செயல்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதிகாரங்கள் இனி செயல்படட்டும் அப்பா. இனி உம்முடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதில்லை சுவாமி. இனி உம்முடைய பிள்ளைகள் அவமானப்பட்டு போவதில்லை சுவாமி. ஹல்லேலூயா. இனி உம்முடைய பிள்ளைகளை ஒருவனும் ஒடுக்க முடியாது இயேசுவின் நாமத்தினாலே. பிசாசுகள் ஒடுக்க முடியாது இயேசுவின் நாமத்தினாலே. ராஜா, வார்த்தையை கொடுத்தீர், உமக்கு நன்றி அப்பா. இந்த நேரத்திலும் வல்லமை இறங்கட்டும், ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பிசாசின் கிரியைகள் முறியடிக்கப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. துரைத்தனங்களை அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி பிசாசினை சிலுவையிலே வெற்றி சிறந்து வல்லமை இந்த நேரத்தில் உங்கள் வீடுகளுக்குள்ள இறங்குகிறது. ஹல்லேலூயா. பிசாசின் கிரியைகள் அநேகருடைய வாழ்க்கையில, ஹல்லேலூயா, அநேகருடைய வாழ்க்கையில இந்த அசுத்த ஆவிகள் விலகுகிறத நான் பார்க்கிறேன். ஓ ரீமா ஷாபலாபா ரக்காலா தியாத்துனதிபி. இந்த 2025க்குள்ள வந்த ஒவ்வொருத்தரும் இந்த வார்த்தையை கேட்டு நீங்க ஒவ்வொருத்தரும் இருக்கிற இடத்துல இருந்து உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிங்க, உங்க குடும்பத்திற்காக ஜெபிங்க. இந்த நேரத்தில் என்னோட இணைந்து ஜெபிக்கிற பொழுது, வார்த்தையை கேட்கிற பொழுது, ஆண்டவரே இந்த வருஷத்தை நீ நன்மையால் முடிசூட்டுவீராக. இந்த வருஷத்தை என் தேவன் நீர் நன்மையாய் முடிசூட்டுவீராகப்பா. கொடுத்த வார்த்தையின்படி என்னை முத்திரை மோதிரமாக நீர் எடுத்து பயன்படுத்துவீராக. சொல்லுங்க, நான் வேலை பார்க்கிற இடத்துல என்னை முத்திரை மோதிரமாக நீர் பயன்படுத்துவீராக. நான் இருக்கிறேன் வீடுகளில் அப்பா, நான் முத்திரை மோதிரமாக நான் இனி செயல்படணும் இயேசுவின் நாமத்துல. நீங்க சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா. ஐயோ, என் மகன் வேலை பார்க்கிற இடத்துல அவன் முத்திரை மோதிரமாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்துல வாயை திறந்து இந்த நேரத்தில் நீங்க ஜெபிங்க. கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து இந்த இரவு நேரத்தில் நீங்க ஜெபிக்கிற நேரத்தில் ஒரு தெய்வீக வல்லமை உங்களை நிரப்பும் இயேசுவின் நாமத்தினாலே. உங்கள் வீடுகளுக்குள்ள காணக்கூடிய அத்தனை சத்துருவின் கிரியைகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் வெளியேறும். இதுவரை உங்களை வேதனைப்படுத்தின எந்த அசுத்த கிரியைகளையும் இருக்க முடியாது. எந்த வியாதியும் உங்களை பின்தொடர முடியாது. எப்படிப்பட்ட பொல்லாத கிரியைகளும் உங்களை விட்டு இப்பொழுது வெளியேறுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரீமா ஷாபாலாபா ரக்காலா தியாத்துனதிபி. அநேகர் அப்பா, இதுல நீங்க அநேகர் கமெண்ட் பண்ணி இருக்கிறீங்க. கர்த்தருடைய கரம் உங்கள் ஒவ்வொரு மேலும் இருக்கட்டும். இதை மீண்டும் நான் உங்களுக்கு இந்த 2025ற்கான ஹல்லேலூயா இந்த புது வருட வாழ்த்துதலை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புது வருடத்திற்குள்ள வந்திருக்கிற உங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஒரு மறுரூபம் இப்பொழுது ஆகட்டும். ஒரு மறுரூபம் இப்பொழுது உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகிற அந்த அபிஷேகமானது, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கக்கூடிய அந்த மறுரூபம் இந்த நேரத்தில் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் வரட்டும் அப்பா. ஹல்லேலூயா. கடந்த 2024 இருந்தது போல கஷ்டங்கள், நஷ்டங்கள், வேதனைகள், ஹல்லேலூயா, இனி இந்த 2025 பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட பிசாசின் கிரியைகளும் அந்தகார கிரியைகளும் பொல்லாத ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே வெளியேறட்டும். இந்த இரவு நேரத்தில் பார்த்து கொண்டிருக்கிற ஹல்லேலூயா, இப்பொழுதே வல்லமை இறங்கட்டும். என் தேவன் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, ஒரு தூரத்துக்கும் தேவனா இருக்கிறார். நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த தேசத்துல இருந்தாலும் சரி, எங்கிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, என் இயேசு உங்களை தொடுகிறார். என் இயேசு உங்களை இப்பொழுது தொடுகிறார். உங்களை மறுரூபமாக்குகிறார். உங்களை முத்திரை மோதிரமாக மாற்றுகிறார். தம்முடைய ஆவியை உங்க மேல அவர் அளவில்லாமல் ஊற்றுகிறார். தேவ வல்லமை இந்த நேரத்தில் உங்க மேல இறங்குகிறது. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்குகிறது. ஹல்லேலூயா. கட்டுகள் அறுபடுகிறது, சங்கிலிகள் அறுபடுகிறது, இருள் நீங்கி போகிறது. இப்பொழுதே மகிமை இறங்குகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஜெபிங்க. இந்த நேரத்துல உங்க வருஷத்துக்காக நீங்க ஜெபிக்க போறீங்க. இந்த வருஷத்துல உங்க பிள்ளைகள் வெற்றியை எடுக்கட்டும், ஜெயத்தை எடுக்கட்டும். உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. உங்க கணவருக்காக இந்த நேரத்துல ஜெபிங்க. உங்களை எதெல்லாம் உங்களை நெருக்கினதோ, எந்தெந்த காரியங்கள் உங்களை வேதனைப்படுத்தினதோ, எந்த கடன் வாரங்கள் உங்களை ஒடுக்கினதோ, ஹல்லேலூயா, எந்த துஷ்ட மனுஷர்கள் உங்களை ஒடுக்கினார்கள், உங்களை நெருக்கினார்களோ, இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் கட்டளையிட்டு பாருங்க. பாருங்க, உங்களை முத்திரை மோதிரமாக ஆண்டவர் வைத்திருக்கிறேன் சொல்லுகிறார். இந்த 2025 நீங்கள் அதிகாரமுடையவர்களாக செயல்படக்கூடிய ஆண்டு. இந்த ஆண்டுல நீங்கள் அதிகாரத்தை நீங்கள் வெளிப்படுத்தி பாருங்க. இந்த நிமிஷம் முதல் கொண்டு நீங்கள் பேசி பாருங்க. பொல்லாத ஆவியே, தரித்திரத்தின் ஆவியே, என்னை விட்டு போ என்று சொல்லி பாருங்க. உங்களை விட்டு தரித்திரத்தின் ஆவிகள் விலகுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. இந்த நேரத்தில் நீங்க சொல்லி பாருங்க, என் வியாதி, என் பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு விலகட்டும் என்று சொல்லுங்க. ஓ ரீபா ஷாபாலா பராக்கால தியாத்துனதி. எப்படிப்பட்ட டயபெட்டிஸ் வியாதி உங்களை விட்டு விலகி போகிறது, எப்படிப்பட்ட கேன்சர் உங்களை விட்டு இந்த வருஷத்துல விலகுறது. இது ஆரம்பத்திலே நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. இதுவரை உங்கள் பின்தொடர்ந்து வந்த வியாதிகள், பலவீனங்கள், ஹல்லேலூயா, இனி உங்களை தொடர முடியாது. காரணம், என் இயேசு உங்களை முத்திரை மோதிரமாக அவர்
மாற்றி இருக்கிறார். ஹalleluya. தம்முடைய ஆவி அளவில்லாமல் அவர் உங்க மேல ஊற்றுகிறார். பெற்றுக்கொள்றவங்க விசுவாசத்தோடு இந்த 2025 பாருங்க ஒரு மேன்மை நீங்க பாப்பீங்க. ஹalleluya. தாமதங்கள், திருமண தாமதங்கள் உண்டாகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். திருமணத்துக்காக காத்திருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்ற வரணையை ஆண்டவர் தருகிறார். Thank you Holy Spirit. ஹalleluya. பிரிந்த உங்கள் உறவுகள் ஒன்று சேரும் இந்த 2025 நான் விசுவாசிக்கிறேன். எப்படிப்பட்ட பிரிவினை ஆவிகளும் இயேசுவின் நாமத்துல என் ஆண்டவர் இந்த வருஷத்துல உங்களை ஒன்று சேர்ப்பார். ஹalleluya. ஒரு விடுதலை உங்க குடும்பத்துல உண்டாகிறது. உங்க கணவர் மீட்கப்படுவார். குடிகார கணவர் மீட்கப்படுவார். குடிகார உங்க மகன் மீட்கப்படுவார். நம்புங்க. இந்த 2025 நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் அப்பா, அந்த ஜெபத்துல நான் இணைந்திருக்கிறேன், நம்புகிறேன். உங்களை இதுவரைக்கும் ஒவ்வொரு இரவுல வந்து பயமுறுத்துற பிசாசுகள் இனி வராது இயேசுவின் நாமத்தினால. இந்த நிமிஷம் முதல் கூட நான் கட்டளை இடுகிறேன். பொல்லாத ஆவிகள், பயமுறுத்துகிற பிசாசுகள், இரவு நேரத்துல தூங்க விடாதபடி கெட்ட சொப்பனங்களை கொடுக்கிற பிசாசுகள் இனி இந்த 2025 அடியெடுத்து வைக்க முடியாது. இயேசுவின் நாமத்துல நான் கட்டளை எடுக்கிறேன். அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளும் முத்திரை மோதிரமாக இருக்கிறாங்க. இதை வாட்ச் பண்ணி இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஹalleluya முத்திரை மோதிரமாக இப்பொழுது மாறுகிறார்கள். ஒரு அதிகாரம் உடையவர்களாக மாறுகிறார்கள். இப்பொழுது நீங்க பேசி பாருங்க. இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்தை சொல்லி பேசி பாருங்க. ஒரு வல்லமை உங்கள் வீடுகளுக்குள் இறங்குகிறது. நீங்க இருக்கிற இடத்துல தேவ மகிமை இறங்குகிறது. தேவ பிரசன்னம் உங்களை ஆட்கொள்ளுகிறது. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இருக்கிற இடத்துல இருந்து வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுதே சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நிரப்பும் அப்பா, உங்க வல்லமையினால் நிரப்பு ராஜா, உங்க மகிமையினால நிரப்பு ராஜா, உங்க அதிகாரத்தினால் நிரப்பு ராஜா. அப்பா, என்னை முத்திரை மோதிரமாக நீர் தெரிந்து கொண்டீரே, உமக்கு நன்றி அப்பா. சொல்லி பாருங்க, ஆண்டவரே என்னை முத்திரை மோதிரமாக தெரிந்து கொண்டீரே, உமக்கு நன்றி அப்பா. சொல்லி பாருங்க, ஆண்டவரே ஹalleluya நான் அதிகாரத்தை செயல்படுத்தட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எப்படி கிறிஸ்து இயேசு இந்த பூமியில் அவர் இருந்த பொழுது அவர் அதிகாரங்களை செயல்படுத்தினாரோ, அதுபோல என் தேவ ஆவியானவர் என்னோடு கூட இருந்து ஹalleluya என்னையும் செயல்படுத்துவாராக, என்னை பலப்படுத்துவாராக, என்னை நடத்துவாராக. ஹalleluya என் தரித்திரங்கள் மாறட்டும், என் துயரங்கள் மாறட்டும், துக்கங்கள் மாறட்டும், கண்ணீர் மாறட்டும், புலம்பல் மாறட்டும். ஹalleluya இயேசுவின் நாமத்தில் இன்று கண்ட எகிப்தியனை நான் இனி காணக்கூடாது. ரீபா ஷாபா லாபா ராக்காலதியான் சொன்னது. ஹalleluya இனி ஒருபோதும் பிள்ளைகள் இதுவரை தொந்தரவு செய்த பின்தொடர்ந்து வந்த பார்வோன்கள், பொல்லாத ஆவிகள் ஹalleluya இயேசுவின் நாமத்துல ஹalleluya இனி செயல்படாதே போகட்டும். தந்திரங்கள், மந்திரங்கள், மாந்திரிக கட்டுகள், கயிறுகள் ஹalleluya இன்னும் எப்படிப்பட்ட தகடுகள் இயேசுவின் நாமத்தினால எழுதப்பட்ட கையெழுத்துகள் எல்லாம் இப்பொழுது குலைக்கப்பட்டு போகும். எல்லாவற்றின் மேலும் இப்பொழுது பரிசுத்த அக்கினி இறங்கட்டும். இந்த 2025 ஆரம்பத்துல ஹalleluya ஜெபிக்கிற இந்த முதல் நாளிலே ஜெபிக்கிற, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற, இந்த ஜெபத்துல இணைந்து இருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவ வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இனி அதிகாரம் செயல்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஓ ரீமா ஷாபாலா பரக்கலதியா சொன்னது. இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல அநேகரை இணைஞ்சிருக்கிறீங்க. ஜான்சிராணி கர்த்தருடைய கரம் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த 2025 உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக அது மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya தரணி கர்த்தருடைய கரம் உங்க மேல அமரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு விசேஷித்த ஆண்டாக இந்த ஆண்டுகள் அப்பா நான் பேசுகிற அப்பா ஒவ்வொரு பிள்ளையோட பெயர் சொல்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஹalleluya ஹalleluya நாட்களும் இனி மாறணும் அப்பா. நேரங்கள் மாறணும், சூழ்நிலைகள் மாறணும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹேமா கர்த்தருடைய கரம் உங்க மேல அமரட்டும். ஹalleluya இந்த புதிய ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya ஹalleluya thank you Jesus. ஹalleluya ஹalleluya விஜி கர்த்தருடைய கரம் உங்க மேல அமரட்டும். உங்க குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஹalleluya அந்த புதிய ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya ராபின்சன் கர்த்தருடைய கரம் உங்க மேல அமரட்டும். உங்க குடும்பத்தை சூழ்ந்து கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்திலே. ஹalleluya இந்த ஆண்டு செழிப்பான ஆண்டாக இருக்கட்டும். கரோலின் ஸ்டீவன் கர்த்தருடைய கரம் உங்க மேல இறங்கட்டும். ஹalleluya உங்க குடும்பத்தை என் ஆண்டவர் இந்த 2025 ஆசீர்வதித்து தருவாராக. ஹalleluya ஹalleluya சத்தியவாணி கர்த்தருடைய மகிமை உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய அளவில்லாத ஆற்றலும் இந்த 2025 உங்களை அது செழிப்புள்ளதாக மாற்றட்டும். மேகி கர்த்தருடைய கரம் உங்க மேல அமரட்டும். தேவ சமாதானம் உங்களை வீட்டை இப்பொழுதே சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. ஹalleluya ஹalleluya thank you Holy Spirit. வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளும் இறங்கட்டும் அப்பா. இதில் கமெண்ட் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு மேலும் நான் இப்பொழுது ஆசீர்வாதத்தை நான் பேசுகிறேன் இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல. ஹalleluya பரமேஸ்வரி மேல மகிமை இறங்கட்டும். குடும்பத்தின் மேல மகிமை இறங்கட்டும். பிசாசின் கட்டுகளில் இருந்து பிள்ளைகள் விடுதலையாக்கப்படுவார்களா இயேசுவின் நாமத்தினாலே. ராஜ அருள் மேல மகிமை இறங்கட்டும். குடும்பத்தின் மேல வல்லம் இறங்கட்டும்.
இறங்கட்டும். ஜீவா, மார்சல், ஹalleluya, இந்த 2025 ஆண்டவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும், உயரணும், மேன்மை அடையணும் அப்பா. ரேஷ்மா, ஹalleluya, ராஜேஸ்வரி மேல அப்பா அந்த குடும்பத்தின் மேல மகிமை இறங்கட்டும் அப்பா. எந்த இடத்துல இருந்தாலும் சரி, என் தேவ வல்லமை அவர்களை இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன், இப்பொழுதே மகிமை இறங்கட்டும் அப்பா. ஹalleluya. இன்னும் முத்துமதி கர்த்தருடைய கரம் அவங்க மேல இறங்கட்டும் அப்பா. மகிமை வெளிப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தீபா, அன்புராஜ், என் தேவ வல்லமை இவர்களை தொடட்டும் அப்பா. ஹalleluya. இந்த குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த 2025 ஹalleluya ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டாக இந்த பிள்ளைகளுக்கு மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya. பிரியா கன்னிமதி மேல ஹalleluya கிருபை இறங்கட்டும் அப்பா. இந்த வருஷம் ஒரு மிகப்பெரிய வல்லமையுள்ள ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டாக இந்த மகளுக்கு மாறட்டும் சுவாமி. விஜய் ராஜன் கர்த்தருடைய கரம் அப்பா அந்த குடும்பத்தின் மேல இறங்கட்டும். ஜோஸ்பின் ஃபேமிலி மேல இருக்கக்கூடிய அத்தனை கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சகோதரி சுகந்தி மேல மகிமை இறங்கட்டும். ஷாரா மேல உங்க வல்லமை இறங்கட்டும் அப்பா. அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. விஜய் அருண், என் தேவ வல்லமை அப்பா மகனை தொடட்டும் அப்பா. ஹalleluya. குடும்பத்தில் காணக்கூடிய பலவீனங்கள் சுகவீனங்கள் எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். 2025 ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டாக இந்த குடும்பத்திற்கு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya. thank you holy spirit. ராஜம் அருள் மேல மகிமை இறங்கட்டும். கரோலின் கர்த்தருடைய கரம் உங்களை தொடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya. குருசாமி மேல மகிமை இறங்கட்டும் அப்பா. வேலப்பனை குருசாமி மேல அந்த குடும்பத்தின் மேல மகிமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya. இன்னும் அநேகர் அப்பா இதை கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. எல்சி கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். ராஜன் அருள் மேல இறங்கட்டும். ஹalleluya. அக்வா ஆபீசியல் கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும் அப்பா. தடைகளை நீக்கி போடுவீராக, கட்டுகளை அவிழ்த்து போடுவீராக. உங்க வல்லமை இந்த நேரத்தில் ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். யாரெல்லாம் இணைந்து பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணியிருக்கிறார்களோ, ஆல்பர்ட் பவுல் மேல கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். சாம் மேல மகிமை இறங்கட்டும். தரணி மேல வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்பா என் ஆண்டவரை ஆசீர்வதிக்கணும் அப்பா. ஹalleluya. இப்பொழுதே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் நீர் தொடுகிறீர். உமக்கு நன்றி. சத்துருக்களின் போராட்டத்திலிருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை. இந்த 2025 ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டாக இருக்கட்டும் அப்பா. ஹalleluya. thank you holy spirit. தேவன் இப்ப வெளிப்படுத்துறாரு. ஆமென். நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். ஹalleluya. யாரோ ஒருத்தர் ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய செலவழிச்சிட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. இப்படியும் அப்படியுமா ஏகப்பட்ட காசு நீங்க சம்பாத்தியம் பண்ணதுல பெரும்பாலான காசு ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க செலவழிச்சிருக்கீங்கன்னு நீங்க மனசுல இப்ப யோசிக்கிறீங்க. தேவன் சொல்லுகிறாரு, இந்த வருஷம் உன்னுடைய கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் அப்படின்னு. உங்களுடைய காசு ஒன்றும் விரயம் ஆகாதபடிக்கு தேவன் பாதுகாக்க போகிறாரு. மெயினா ஹாஸ்பிட்டல் செலவு இனி உங்களுக்கு இருக்காது அப்படின்னு தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு. பாருங்க, கர்த்தர் பேசுறார். ஹalleluya. உங்களிடத்துல ஆண்டவர் பேசுறார். ஹalleluya. உறுதியாய் உண்மையாய் நீங்க விசுவாசத்தோடு இந்த 2025க்குள்ள நீங்க நுழைஞ்சு நிக்கிறீங்க. இந்த ஜெபத்தை கேட்கறீங்க. ஹalleluya. என் தேவ வல்லமை உங்க மேல இறங்குகிறது. தேவ வல்லமை இப்பொழுது இறங்குகிறது. thank you holy spirit. Hallelujah. thank you Jesus. தரணி மேல மகிமை இறங்கட்டும். சகோதரி மேகி, என் தேவ வல்லமை இறங்கட்டும். வினோத், ஆமா யுவானிக்காக நாங்க ஜெபிக்கிறோம். அமராஜ் சப்பா அந்த இருதய நோய் அவங்களை விட்டு விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. thank you holy spirit. வல்லமை இறங்கணும் அப்பா. இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சாட்சி சொல்வார்களாக இயேசுவின் நாமத்துல. கிஷோர், ஹalleluya. கர்த்தருடைய மகிமை அப்பா அந்த மகனை தொடட்டும் சுவாமி. ஹalleluya. thank you holy spirit. தயா, என் தேவ வல்லமை இந்த குடும்பங்களை தொடட்டும் அப்பா. இப்பொழுது மகிமை வீட்டுக்குள் இறங்கட்டும். என் தேவனுடைய கரம் இறங்கட்டும். இயேசு ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவாராக. இந்த 25 ஹalleluya அப்பா ஆசீர்வதிக்க ஆண்டு. நீங்க சொன்னீங்க அப்பா அதிகாரமுள்ள ஆண்டுன்னு சொன்னீங்க. முத்திரை மோதினமாக பயன்படுத்துவேன், அதிகாரத்தில் எடுத்து செயல்படுத்துவேன், ஞானத்தை விளங்க பண்ணுவேன்னு சொன்னீங்க சுவாமி. ஹalleluya. இயேசுவின் நாமத்தில் சபிக்கப்பட்ட ஆவிகள் இப்பொழுது வெளியேறட்டும். இதுவரை ஹalleluya பிள்ளைகளை வேதனைப்படுத்தி வந்த சபிக்கப்பட்ட ஆவிகள், சாப பிசாசுகள் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் ஹalleluya கைகளை வருமானம் நிற்க முடியாதபடிக்கு, அவர்கள் முயற்சி எல்லாம் தோற்று போகும்படி தொடர்ந்து உங்களை வேதனைப்படுத்தின பிசாசுகள் இப்பொழுது விலகுகிறது. இந்த 2025க்குள்ள அதால் அடியெடுத்து வைக்க முடியாது. உங்களை பின்தொடர முடியாது. ஆண்டவர் சொல்றார், உங்களை பின்தொடர முடியாது. உங்களை பின்தொடர்ந்து வந்த பார்வோன் போன்ற
அத்தனை சத்துருக்களையும் என் ஆண்டவர் இப்பொழுது எப்படி சிவந்த சமுத்திரத்திலே அன்றைக்கு விழப்பண்ணினாரோ, மூழ்கடித்தாரோ, அழித்து போட்டாரோ, அதுபோல இந்த 2024 வரைக்கும் உங்களை தொடர்ந்து வந்த சத்துருக்கள் எல்லாம் இப்பொழுது அழிக்கப்படுகிறது. அவைகளுடைய கிரியைகள் முறியடிக்கப்படுகிறது. எல்லாம் சமுத்திரத்தில் அழிக்கப்படுகிறது. இந்த 2025 என் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை அவர் மேன்மைப்படுத்துவார். இந்த நாளிலிருந்து மாற்றம். ஹல்லேலூயா. விசுவாசிங்க. எந்தெந்த கட்டுகள் இருந்தாலும் சரி, இந்த நேரத்தை சொல்லி ஜெபிங்க. நான் பேசுகிற இந்த நேரத்துல நீங்க சொல்லி ஜெபித்து கொண்டே இருங்க. ஆண்டவரே என்னை விடுதலை ஆக்கும் அப்பா, இந்த நேரத்துல என்னை விடுதலை ஆக்கும் சொல்லுங்க. என் குடும்பத்துல இதுவரைக்கும் இந்த 2024 கண்ட அந்த போராட்டங்கள், இந்த நிந்தைகள், அவமானங்கள், கசப்புகள் இனி என் வாழ்க்கையில தொடரக்கூடாதுன்னு சொல்லுங்க. ஆண்டவரே என்னை தொடரக்கூடாதுன்னு சொல்லுங்க. என் தேவன் உங்களை தொடும் இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய வல்லமை இப்பொழுது உங்களை சூழ்ந்து கொள்ளுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. சாம் ஹல்லேலூயா. மகிமை இறங்கட்டும் அப்பா. சாமை ஆசீர்வதிக்கிறோம், குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி. சாமுவேல் உங்க மேல மகிமை இறங்கட்டும், இந்த குடும்பத்தின் மேல வல்லமை இறங்கட்டும் அப்பா. சமாதானத்தை நான் பேசுகிறேன். உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை என் இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன். இன்னைக்கு பாருங்க, அனைவருடைய இருதயத்துல சமாதானம் இல்லாம இருந்திருக்கலாம். இந்த 2024 நீங்க சமாதானம் இல்லாம இருந்திருக்கலாம். ஆனால் இந்த 2025 அப்படி அல்ல. இந்த நிமிஷமே சமாதானத்தின் தேவன் உங்களுக்குள் அவர் வாசம் செய்வாராக. இந்த சமாதானத்தின் தேவன் உங்களை இதுவரைக்கும் வேதனைப்படுத்தின பிசாசின் தலையை நசுக்கி போடுவாராக. சத்துடைய கிரியைகளை அழித்து போடுவாராக இயேசுவின் நாமத்தினாலே. உன்னதமான என் தேவனுடைய வல்லமை இப்பொழுது ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். ஒருவேளை நீங்க தூர தேசத்திலிருந்து பார்த்து கொண்டு இருக்கலாம், வெளியில நீங்க வேலை பார்க்கிற இடத்துல இருந்து பார்த்து கொண்டு இருக்கலாம். ஹல்லேலூயா. நீங்க ஏதோ ஒரு அற்பமான ஒரு வேலை பார்க்குறீங்கன்னு சொல்லி உங்களை அற்பமா பார்த்துருக்கலாம். இனி உங்களை எஜமான் உங்களை மேன்மையா பார்ப்பாங்க. எனக்கு ஆவியானவர் உணர்த்துகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க எஜமான் நீங்க வேலை பார்க்கிற இடத்துல உங்க எஜமான் உங்களை இனி மேன்மைப்படுத்துவாங்க. ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. ஐயோ, ஒருத்தங்க சொல்றீங்க, எனக்கு பின் வந்தவங்க எனக்கு முன்னாடி அவங்க அதிக சம்பளத்தை வாங்கியிருக்கிறாங்க, அவங்களுக்கு அதிக கனம் கொடுக்கப்படுது, என்னையோ யாருமே கண்டுக்கலை, நான் அற்பமா நினைக்கப்படுறேன்னு சொல்லி ஒரு சகோதரி நீங்க வருத்தத்தோடு பார்த்து கொண்டு இருக்கீங்க. ஆனா நீங்க வெளி தேசத்துல வேலை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. கவலைப்படாதுங்க. கர்த்தர் சொல்லுகிறேன், இந்த ஆண்டு இது 2025 ஒரு மேன்மை உண்டாகிறது. ஓ ரீமா ஷாபாலா பராக்கா தியான் சொல்றது, நீங்க வேலை பார்க்கிற இடத்துல என் இயேசு உங்களை மேன்மைப்படுத்துகிறார். நீங்கள் உயர்வீர்கள், மேன்மை அடைவீர்கள், செழிப்பீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. திருமண காரியங்களுக்காக திருமண தடை மாறுகிறது ஆண்டவர் சொல்லுகிறார். ரீபா ஷாபாலா பராக்கா அதிகால் அதியான் சொன்னது ரீபோ ஷீபி லீபி ரீகால் அதியான் சொன்னது. ஹல்லேலூயா. திருமண தடைகள் நீங்குகிறது. இந்த 2025 திருமணம் ஆகாத தடையாக, அதாவது தாமதித்து லேட் ஆகிட்டே இருக்கு, தாமதமாயிட்டே இருக்கு, புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்க. வீட்டில் உங்க பெற்றோர்கிட்ட நீங்க புலம்புறீங்க, அழுகிறீங்க, கண்ணீரோடு நிற்கிறீங்க. திருமண தாமதங்கள் இந்த 2025 துரிதமாய் உங்க வாழ்க்கையில நடக்கும். இயேசுவின் நாமத்துல நான் பேசுகிறேன். துரிதமாய் என் ஆண்டவர் செயல்படுவார். ஹல்லேலூயா. நீங்க சாட்சியா அனுப்பிங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொள்ளுங்க சகோதரி. உங்க திருமண தாமதம் இனி இல்லை. இந்த 2025 உங்க வாழ்க்கையில நீங்க அதிசயத்தை பார்க்க போறீங்க. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. ஹல்லேலூயா. இன்னும் குழந்தை செல்வத்துக்காக, குழந்தை பாக்கியம் இல்லாமபடிக்கு தாமதம். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கு, ஒரு சகோதரி நீங்க விரும்புறீங்க, கர்த்தர் உங்கள் கற்பத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். ஏற்கனவே உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது, அடையாளமா சொல்ல ஒரு பெண் பிள்ளை உங்களுக்கு இருக்குது, ஒரு பெண் குழந்தை இருக்கு. ஆனால் நீங்கள் ஒரு ஆண் குழந்தைக்காக எதிர்பார்த்து நிற்கிறீங்க. என் தேவன் இப்பொழுது ஆசீர்வதிக்கிறார். உங்கள் கற்பத்தில் கனி உண்டாகும். இந்த 2025 நீங்க சாட்சி கொடுக்கும் ஆண்டு. Thank you Holy Spirit. மகிமை இந்த நேரத்தில் இறங்குகிறது, ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள இறங்குகிறது. ஹல்லேலூயா. ஆவியானவர் இந்த நேரத்தில் உங்க மேல அசைவாடுகிறார். Thank you Holy Spirit. மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் அப்பா. நான் பேசி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தானே யாரோ ஒரு சகோதரி உங்க கால்களை எரிச்சலை போல நீங்க உணர்றீங்க. அசுத்த ஆவிகள் உங்களை விட்டு விலகுகிறது. எரிச்சலின் ஆவி உங்களை விட்டு விலகுகிறது. ஆமாம், உங்களுக்கு அடிக்கடி வரக்கூடியது கோபம். ஒரு அடையாளத்தை ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களுக்கு அடிக்கடி வரக்கூடியது கோபம். ஆமாம், சடிதியாக நீங்கள் கோபப்பட்டுருவீங்க, உங்களால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியலை, ஆனால் நினைக்கிறீங்க. ஆனால் இயேசு பேசுகிறார், இந்த நிமிஷத்திலிருந்து இந்த 2025 அடியெடுத்து வைத்த இந்த ஆண்டில்
இந்த நிமிஷத்திலிருந்து அந்த கோபத்தின் ஆவி, எரிச்சலின் ஆவி உங்களை விட்டு விலகுகிறது, உங்களை விட்டு விலகுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ரீபா ஷாபா லாபா ராக்கலா தீபா லீப ரீபி லாபா ராபா லாபா ஷீம தீதி காலா அதியாச்சு நதிபி. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் பேசுறேன், இயேசுவின் நாமத்தில் பேசுறேன். பாருங்க, புத்தல் பையில போடுகிறது போல நீங்க அநேக வருமானங்களை நீங்க ஈட்டுக்கொள்ள முடிகிறது. ஆனா உங்க கையில் அது நிற்பதில்லை. நீங்க சம்பாதிக்கிறீங்க, ஆனா உங்க கையில் அது நிற்க முடியல. இனி ஆவியானவர் சொல்லுவா, இந்த 2025 ஹல்லேலூயா, உங்கள் பிரயாசத்தின் பலனை நீங்கள் சாப்பிடுவீர்கள், மீதம் எடுப்பீர்கள். ஆவியானவர் சொல்ல, மீதம் எடுப்பீர்கள், நீங்க மீதம் எடுப்பீங்க. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit, thank you Jesus. ஹல்லேலூயா. இனி கடன் பிரச்சனைகள் மாறட்டும். இந்த 2025 உங்க கடனுக்கு ஒரு சொல்யூஷன் ஆர்டர் கொடுக்குறேங்கிறார். யாரோ ஒரு சகோதரி, நீங்க உடைஞ்சு போய் இருக்கிறீங்க, வழியே இல்லாம நிற்கிறீங்க. Thank you Father. இப்பொழுது ஆவியானவர் சொல்லுகிறார், உங்கள் கடன் பாரத்துக்கு, உங்கள் கடன் பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் உண்டாகுது. கோர்ட்டு கேஸ்ல யாரோ இருக்கிறீங்க, யாரோ ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்க கோர்ட்ல ஹல்லேலூயா நீங்க சக்சஸ் அடைய முடியாம பல வருஷம் வந்துருச்சு. உங்க கேஸ் பல வருஷமா நடக்குது, பல வருஷமா உங்க கேஸ் நடந்துகிட்டே இருக்கு. ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த வருஷத்துல, இந்த 2025 இயேசுவின் நாமத்துல உங்க கேஸுக்கு ஒரு முடிவு ஆண்டவர் கொடுக்கிறார். ஒரு நல்ல தீர்ப்பு உங்க பக்கம் வருகிறது. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வாராக. ரீபா ஷாபா லாமா ரக்கலா அந்த பரிமளா கர்த்தருடைய கரம் உங்க மேல அமரட்டும். உங்க குடும்பத்தில் விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சகோதரர் சாம், என் தேவ மகிமை உங்களை தொடட்டும், இந்த குடும்பத்தில் மகிமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வர்ணிகா கர்த்தருடைய கரம் உங்களை தொடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கட்டுகள் அறுபடுகிறது. ஹல்லேலூயா. உங்க குடும்பத்தில் காணக்கூடிய தரித்திரங்கள் இனி மாறுகிறது. ஹல்லேலூயா. இனி நீங்க தாழ்வில் இல்லை, என் ஆண்டவர் உங்களை உயர்த்துவாராக. ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. யாரோ கடல் சம்பந்தமா கடல்ல வந்து நீங்க ஏதோ கடல் சம்பந்தமான வியாபாரம் பார்க்குறீங்க, மீன் தொழிலா, மீன் வியாபாரமா, என்ன இருந்தில்லை, ஆனால் கடல் சம்பந்தமான உள்ள காரியங்களை ஈடுபட்டு இருக்கிறீங்க. என் தேவன் உங்கள் கைகளை பலப்படுத்துவார். இதுவரைக்கும் நீங்கள் நஷ்டம் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிறது. இனி 2025 செழிப்புள்ள ஆண்டாக மாறுகிறது. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவின் நாமத்தில் ராஜா இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு மேலான ஆசீர்வாதங்களை பேசுகிறேன். அற்புத சாட்சியாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் நிறுத்துவாராக. சாட்சியுள்ள பாத்திரமாக என் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளையும் நிறுத்துவாராக. இந்த இரவு நேரத்திலும் அப்பா, இந்த ஜெபத்தில் இணைந்து பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய கரம் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். ராஜம் அருள் தீமோத்தேயு ஆக்னஸ் மேரேஜ் நீங்க டைப் பண்ணியிருக்கிறீங்க, போட்டிருக்கிறீங்க. ஆமா, கர்த்தருடைய கரம் உங்க மேல இறங்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும். ஹல்லேலூயா, இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. உங்க கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படுவார். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஒரு விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. மகிமை இப்பொழுது வெளிப்படட்டும் அப்பா. உன்னதமானவருடைய அந்த வல்லமை இறங்கட்டும். ஆவியானவர் இந்த நேரத்தில் செயல்படட்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் இயேசு முத்திரை மோதிரமாக வைப்பேன்னு சொல்லியிருக்கிறார். இந்த 2025 நீங்கள் முத்திரை மோதிரமாக செயல்படுவீர்கள். பொல்லாத ஆவிகள் இந்த நேரத்தில் வெளியேறட்டும். அசுத்த ஆவிகள் இந்த நேரத்தில் வெளியேறட்டும். சபிக்கப்பட்ட பிசாசுகள் இந்த நேரத்தில் வெளியேறட்டும். தொடர்ந்து வரக்கூடிய சாப கட்டுகள் விலகி போகட்டும். மந்திர தகடுகள் இப்பொழுது பஸ்மமாகட்டும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் எழுதப்பட்ட மந்திர தகடுகள் எல்லாம் இந்த 2025 இந்த ஆரம்பத்தின் முதல் நாளில் எல்லாம் பஸ்மமாகட்டும். ஹல்லேலூயா. தூங்க முடியாதபடி, செபிக்க விடாதபடி தடை செய்கிற பிசாசுகள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது நான் சர்ப்பத்தின் ஆவிகள், வலு சர்ப்பத்தின் ஆவிகள் சரியத்தோடு வெளியேறுகிறது. வலு சர்ப்பங்கள் உங்கள் சரியத்தோடு வெளியேறுகிறது. வலு சர்ப்பம் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறது. இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. உங்கள் கால்களை சுற்றி இருக்கிற சர்ப்பங்கள் வெளியேறுகிறது. நீங்க அதை உணர்றீங்க இயேசுவின் நாமத்தினால். உங்க வீட்டுக்குள்ள ஹல்லேலூயா உங்களால தூங்க முடியல, உங்களை பயமுறுத்துகிறது போல இருக்கு. ஒரு சகோதரிக்கு ஆவியானவர் சொல்ல, உங்க நெஞ்சை உங்களை அழுத்துகிற போல இருக்கு. இது எல்லாமே சர்ப்பத்தின் கிரியைகள். ஹல்லேலூயா. இந்த சர்ப்பத்தின் ஆவிகள் முழுவதுமாக உங்களை விட்டு வெளியேறுகிறது. இந்த ஜெபத்தில் இணைஞ்சிருக்கிறீங்க. இப்பொழுது கர்த்தருடைய மகிமை உங்க மேல இறங்குகிறது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். ஒரு விடுதலை இந்த நேரத்தில் என் ஆண்டவர் உங்களை சாட்சியாக நிறுத்துவாராக. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். கட்டுகள் எல்லாம் அறுபட்டு போகட்டும் அப்பா. ராஜா, இந்த இரவு நேரத்திலும் இந்த ஜெபத்தில் இணைந்த ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த 2025 என் ஆண்டவர் நீர் ஆசீர்வதிக்கிறீர், அதற்காக நன்றி. அமராஜா, இந்த 2025 நீர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்திற்காக நன்றி அப்பா. இம்மட்டுமா இந்த வார்த்தைகளை கேட்டு அமர்ந்திருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. அமராஜா ஏசப்பா, என் தேவனாகிய கர்த்தர், இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் ஆங்காங்கே எங்கிருந்து பார்த்தாலும் சரி,
ஹல்லேலூயா. இந்த வீடியோ எங்கெல்லாம் போகுதோ, ஹல்லேலூயா, இந்த யூடியூப், ஹல்லேலூயா, இதை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ, இந்த வீடியோ, இந்த ஆசீர்வாதமான இந்த வார்த்தைகளை யாரெல்லாம் கேட்கிறார்களோ, என் ஆண்டவர் அங்கெல்லாம் அற்புதத்தை செய்வாராக. முத்திரை மோதிரமாக பிள்ளைகளை மாற்றுவாராக. அதிகாரமுடைய பிள்ளைகளாய் மாற்றுவாராக. ஹல்லேலூயா. இந்த நாளிலிருந்து அப்பா ஒரு மாறுபட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு விசேஷித்த ஒரு வாழ்க்கை, ஒரு சமாதானமுள்ள வாழ்க்கை, ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை, ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை உடைய பிள்ளைகள் வாழ கடவார்களாக. ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் அதிகமாய் இந்த வருஷத்துல பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துவாராக ராஜா. ஹல்லேலூயா. முழுவதும் என் தேவ ஆவியானவர் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளுவாராக. எந்த ஒரு கிரியைகளும், எந்த ஒரு பொல்லாப்பும், எந்த ஒரு சத்துருடைய கிரியைகளும் பிள்ளைகளை இனி தொடக்கூடாது. இயேசுவின் நாமத்துல நான் ஆசீர்வதிக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே இதை யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, இனி யாரெல்லாம் பார்க்க போகிறார்களோ, ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய தலையின் மேலும் ஆசீர்வாதம் வந்து தங்கட்டும். என் தேவ ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளுவாராக. அமராஜா இயேசப்பா கொடுத்த வார்த்தையின்படி, வாக்குத்தத்தத்தின்படி என் தேவனுடைய பிள்ளைகளை முத்திரை மோதிரமாக எடுத்து வல்லமையாக பயன்படுத்துவாராக. ஹல்லேலூயா. ஊழியம் பண்ணக்கூடிய ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு சகோதரி, நீங்க ஊழியம் செய்றீங்க, கர்த்தர் உங்களை முத்திரை மோதிரமாக எடுத்து பயன்படுத்த போகிறார். ஏசப்பா சொன்னார், சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேல வானத்திலும் கீழே பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நீங்கள் புறப்பட்டு போங்கள். அந்த அதிகாரத்தை உங்க மேல தருகிறார். மார்க் 16:17 படி என் இயேசு அதிகாரத்தை உங்க கைகளில் தருகிறார். முத்திரை மோதிரமாக பரிசுத்த ஆவியானவரை அவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள், ஊழியம் செய்யுங்கள். வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஏசப்பா சொன்னார் பாருங்க, நீங்கள் புறப்பட்டு போங்கள், வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது சுஸ்தமாவார்கள். ஹல்லேலூயா. பிசாசுகளை நீங்கள் துரத்துவீர்கள், நவமான பாஷைகளை பேசுவீர்கள். சாவுக்கு ஏதோ யாதொன்றை கூடி தருவது உங்களுக்கு சேதப்படுத்தாது. பாருங்க. தேங்க்யூ ஃபாதர். என் தேவ மகிமை ஒவ்வொரு மேலும் அமரட்டும் அப்பா. அந்த வார்த்தையை கேட்கிற, விசுவாசிக்கிற, நான் முத்திரை மோதிரமாக இருக்கிறேன் இந்த நாளிலும் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி நான் முத்திரை மோதிரமாக இருக்கிறேன் என்று யாரெல்லாம் அப்பா இதை விசுவாசித்து தனக்கென்று ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், அதை அப்படியே விசுவாசித்து பெற்றுக்கொள்வார்கள், அவர்கள் வாழ்க்கையில என் தேவன் முத்திரை மோதிரமாக அந்த பிள்ளைகளை எடுத்து நீர் பயன்படுத்துவீரப்பா. ஒவ்வொரு மேலும் இனி ஆசீர்வாதங்கள் தங்கட்டும். இனி ஒரு சாபம் இராது. இனி ஒரு சாபம் இராது உங்க வாழ்க்கையில். ஹல்லேலூயா. இனி மேன்மை, உயர்வு, ஆசீர்வாதங்கள், சந்தோஷம், சமாதானம், ஹல்லேலூயா, நித்திய மகிழ்ச்சி என் ஆண்டவர் உங்க மேல தங்க பண்ணுவார். கட்ட முடியாத வீடு இனி கட்டப்படும். ஆமா, இனி உங்க வீடு கட்டி முடிப்பீங்க இந்த வருஷத்துல. ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல நிலங்களை வாங்குவீர்கள், சொந்த இடங்களை நீங்க வாங்குவீங்க. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்க வாடகையில இருந்திருக்கீங்க, இனி சொந்தமான இடத்தை நீங்க வாங்குவீங்க. கர்த்தர் சொல்லுகிறார். Thank you Holy Spirit. ஹல்லேலூயா. Thank you Father. ஹல்லேலூயா. நீங்க இருக்கிற இடத்துல உங்களுக்கு உயர்வு, மேன்மை என் ஆண்டவர் கட்டளை எடுக்கிறார். பிசாசுகள் இந்த நேரத்தை விலகி போகுது. நான் வார்த்தையை பேசுகிற பொழுது நீங்க ரிசீவ் பண்றீங்க. ஹல்லேலூயா. உங்களை வேதனைப்படுத்தி, உங்களை கவுத்தலாம், உங்களை அழிக்கலாம், உங்க வருமானத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருந்த பிசாசுகள் வெளியே போகுது. நான் பேசக்கூடிய நேரத்தில் அதை உணர்றேன். பாருங்க, நான் உங்களை ஆசீர்வதிக்கிற பொழுது ஹல்லேலூயா, அநேகருடைய வாழ்க்கையிலிருந்து அந்த அசுத்தாவிகளை வெளியேறுது. அசுத்தாவிகள் வெளியேறுது. ஆமா, உங்க ரத்தத்தை உறிஞ்சி உங்களுடைய உழைப்பை, உங்க சத்தெல்லாம் எடுத்த பிசாசுகள் இனி உங்க பக்கத்துல வர முடியாது. இனி அந்த கிரியைகள் உங்க வாழ்க்கையில செயல்படாது. இனி உங்க கையின் பிரயாசத்தை நீங்க சாப்பிடுவீங்க. என் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அப்பா பிதாவே, இந்த 2025க்கான வாக்குத்தத்தத்தை நீர் கொடுத்தீருமாக்கு நன்றி. உன்னை முத்திரை மோதிரமாக நான் வைத்திருக்கிறேன் என்று சொன்னீங்க. ஹல்லேலூயா. காரணம், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஏசப்பா, ஒவ்வொருவரை நான் பெயர் பெயராய் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெயர் பெயராய் ஆசீர்வதிக்கிறேன். வார்த்தையை கேட்ட அப்பா ஒவ்வொரு வாழ்க்கையிலும் என் தேவனீர் உயர்வையும் மேன்மையும் கட்டவிழ்க்கிறார். ஒரு விடுதலை இந்த நேரத்தில் இது கொடுக்கிறீர். நன்றி. சமாதானம் ஒவ்வொரு பிள்ளையோட இருதயத்தில் உண்டாவதற்காக நன்றி சுவாமி. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை காலின் கீழே நசுக்கி போடுவார் என்கிற வார்த்தையின்படி எல்லா சபிக்கப்பட்ட ஆவிகளும் பிள்ளைகளுக்கு விலகி போகட்டும். நித்திய மகிழ்ச்சி ஒவ்வொரு மேலும் தங்கட்டும். இந்த ஆண்டில் அநேக சாட்சிகளை அப்பா உடைய பிள்ளைகள் சொல்ல, என் தேவனுடைய நாமம் மகிமைப்பட, உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்தி போற்ற எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டுவீராக. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. இந்த இரவு நேரத்திலும் ஜெபத்தை கேட்ட ஒவ்வொருவருக்கும்
இந்த 2025க்கான இந்த புது வருட வாழ்த்துக்களை நான் சொல்லுகிறேன். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். ஆமா, நீங்கள் சந்தோஷமா இருங்க, சமாதானமாக இருங்க. உலகத்தில் இருக்கிறவங்க உங்களுக்குள்ள இருக்கிறவர் மிகப்பெரிய உங்களை முத்திரை மோதிரமாக இந்த தேவன் எடுத்து பயன்படுத்துவாராங்க. பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்கள் வாழ்க்கையை அவர் ஆசீர்வதித்து உங்களை செம்மையான பாதையிலே அவர் வழி நடத்துவாராக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். God bless you.